வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2024 நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதங்களில் முடிஞ்சிடும். 2025ல் முக்கியமான இந்த வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே டிரான்சிட் எடுக்க போகுது. இப்போ நான் வந்து 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்களை ராசி அண்ட் லக்னோ காம்போ பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னன்னா, மேஷ ராசி இப்போ குரு பலன் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கன்னி ராசி குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் ஏதோ தடையாக இருக்குது. கடகராசி குரு 11 இருக்கார், இருந்தாலும் பலன் ஒன்றும் பெருசாக செய்யலை. ரிஷபம் சனி வந்து 10, ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் கிட்டலை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் மைனஸும் சொல்கிறாங்க, ப்ளஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க, மைனஸும் ஷேர் பண்ணுறீங்க. நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். அதுதான் 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்களில் இப்போ இந்த ராசி மேஷம் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லை சிம்மம், இல்லை கடகம், கன்னி, கும்பம், எந்த ராசியான இருக்கட்டும், அதுக்கு எந்த லக்னங்கள்லாம் நீங்கள் சேர்ந்து காம்போவில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த 5 மாதங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். டீட்டெயிலாக பாருங்கள். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு ஃபார் எவ்ரி மந்த்து ப்ளஸ் வந்து சந்திராசிரம டேட்ஸ்லாம் கேட்டு நிறைய மெசேஜ் போட்டிங்க. இதை வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொடுத்துட்றோம், அதில் பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த ராசி லக்னம் காம்போ 2024 பேலன்ஸ் இருக்கிற 5 மாதங்களுக்குள்ளான பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷ ராசி. இப்போது மேஷ ராசியில் எல்லாருக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து மெயினாக எல்லோரும் வந்து இந்த கரியர் ரிலேட்டாக நிறைய ஒரு வருத்தமான இதெல்லாம் நான் படித்தேன். எப்போ சேஞ்ச் ஆகும், எப்போ மாறும், எப்போ நடக்கும். மேஷ ராசி குரு வந்தாச்சு, இன்னும் நடக்கல, அது நடக்கல. கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நியாயமான ஒரு விஷயந்தான். பட் நீங்கள் என்ன விஷயத்தை கணிக்கணும் அப்படின்னா, மேஷ ராசியாக நீங்கள் பிறந்திருந்தாலும் அதில் 3 நட்சத்திரம் இருக்குது. பட் நீங்கள் என்ன லக்னம்னு என்றைக்காவது செக் பண்ணி பார்த்தீங்களா? ஒரு நாளாவது நீங்கள் வந்து என்ன லக்னத்தை சேர்ந்துருப்பீங்க. ஏன்னா லக்னம் என்பது உங்கள் டைம் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் ஆகும். ராசி என்பது நீங்கள் பிறக்கிற நாள். அந்த நாளில் ராசி வந்து சில சமயத்தில் டைமில் வந்து டிஃப்ரென்ஸும் இருக்குது. பட் நீங்கள் பிறக்கிற நாள் வந்து உங்கள் ராசியை தீர்மானம் செய்யும். நீங்கள் பிறக்கிற நேரம் தான் உங்கள் லக்னத்தை டிசைட் பண்ணும். ஸோ முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு வேளை நீங்கள் மேஷ ராசியில் பிறந்து இப்போ குரு நல்லா இருக்கார், சனி வக்ரம் அடைஞ்சு 10ஆம் இடத்துல நல்லா இருக்கார், 11ஆம் இடம். மேஷத்துக்கு 11th ஹவுஸ் சனி, குரு வந்து 2nd ஹவுஸ், 2 வருமான இடம், இந்த பக்கம் 11 லாபம், தொழில் ஸ்தானம். ஏன்னா சனி உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 வேறு, 10க்கும் அவர் தான் அதிபதி. இவ்வளோ நல்லா இருக்குது. ராகுக்கு எதுவும் தொல்லை இல்லை, ஆனாலும் ஏன் நடக்கலை? வேலை விஷயமா இருக்கலாம், கல்யாண விஷயமா இருக்கலாம், ஹெல்த் விஷயமா இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். மெயினாக பெண்களுக்கு பர்சனலாக அவங்களுக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்குது, அது சரியாக நிறைவேறல. வயதில் மூத்தவங்க, நாங்களும் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், ஐம் 65, 70, ஸோ என்னால் சும்மா இருக்க முடியாது, ஐ வாண்ட் டு டூ சம்திங், நான் இத்தனை வருஷமாக உழைத்தேன் அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இது நடந்துடணும். ஆனால் நேரம் நல்லா இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஃபாலோஅப்பில் குரு வந்துட்டார், நீங்கள் சொல்லிட்டீங்க, ஸோ நாங்கள் ஏதோ நடந்துடும் எதிர்பார்க்குறோம், ஆனால் ஏன் அது இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கு தான் நான் வந்து ஒரு பதில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக்லிஸ்ட் போட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் ராசி மேஷமாக டிக் பண்ணி வச்சுங்க. உங்கள் லக்னம் என்ன என்றைக்காவது பார்த்தீங்கன்னா அதில் லிஸ்ட் கொடுக்குறேன். அது மேஷ லக்னமாகவே இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். மொத்தம் அவுட் ஆஃப் ஒரு 100ல் ராசிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 30 டிக் பண்ணிங்க. லக்னம் சப்போஸ் அதே மேஷமாக இருந்தால் இன்னொரு 30 கிளிக் பண்ணிங்க. கடைசியாக தான் நான் சொல்கிறேன் தசா புக்தி, சரியா? அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போது லக்னம் ஒருவேளை மேஷம் இல்லை, ரிஷப லக்னமாக சேர்ந்துருங்க, அப்போது நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் மிதுன லக்னம் அப்படின்னு சேர்ந்தீங்க, பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு நியூட்ரலாக இருக்குது. இப்போ கடக லக்னம்னு வந்துடுச்சுன்னா, மேஷ ராசி கடக லக்னம்னு வந்துடுச்சுன்னா, இல்லை சிம்ம லக்னம்னு வந்துடுச்சுன்னா, அப்போ தான் இது வந்து புஷ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கம்ஃபர்டபுளாக அப்படி நினச்ச உடனே ஒன்று நடக்காது. ஸோ மேஷ ராசி கடக லக்னம் இல்லை சிம்ம லக்னம் ரொம்ப புஷ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அடுத்தது கன்னி அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்து மேஷ ராசி, அது ராசி லக்னத்துக்கே 6 and 8. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற ஒரு டைம் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். துலாமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. மேஷராசி துலா லக்னம், நீங்கள் செய்கிற முயற்சி உங்கள் கைவசம் வர்றதுக்கு ஒரு பலம் இருக்குது. அடுத்தது விருச்சிக லக்னம், மேஷமும் செவ்வாய் தான், விருச்சிகமும் செவ்வாய் தான். ஸோ ரெண்டுமே செவ்வாயுடைய ஆதிக்கம். செவ்வாய் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்லேருந்து நல்ல பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் பண்ணுவார். ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த பலனை வந்து கொடுத்துருவார். கொஞ்சம் இழுத்து நடக்கும், ஸ்லோவாக. அடுத்து தனுசு அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்து மேஷ ராசி அப்படின்னா இதுவும் சவால்களை வந்து சந்திப்பீங்கன்னு அர்த்தம். அந்த சேலஞ்சை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை அப்படி இப்படி சமாளித்து ஜெயிச்சு வருவீங்க.
மகரம் அப்படிங்கிற லக்னம் வந்துடுச்சுன்னா, மகரம் அப்படிங்கிற லக்னம் மேஷத்தோட ராசியில் பிறந்து மகரம்ன்ற லக்னத்தை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இவ்வளோ நாள் ரொம்ப போராடி போராடி இழுத்திருந்த காரியங்கள்லாம் நடக்கிற அந்த கடைசி டைம்லேயும் இவ்வளோ தடை பண்ணுதேன்னு உங்களுக்கு தோணும். மென்டலி அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. பட் ரிசல்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினச்சது நடக்கும். கும்பம் மீனம் இந்த லக்னங்களை பிறந்திருந்தால், கும்பம் அண்ட் மீனம் ஆனால் ராசி மேஷம், இப்போ தான் அவங்க ராசிக்கு இந்த பலன் வந்து பூரணமாக கிளிக் ஆகாமல் அது நடக்குமா நடக்காத டவுட் லிஸ்ட்லேயே போகும். சரி, இது வந்து லக்னம் காம்போ. ஃபைனலாக நான் ஒன்று சொன்னேன், தசாபுக்தி. இந்த தசாபுக்தி என்னென்னா, நீங்கள் மேஷ ராசியில் பிறந்து பொதுவாக அந்த ராசிக்கு யோக கிரகம்னு எடுத்துக்கக்கூடாது, லக்னத்துக்கு யோக கிரகங்கள் எடுக்கணும். அப்போ என்ன தசை, அந்த லக்னம் நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு 1, 4, 7, 10 இதுக்கு பேர் கேந்திரம். கேந்திரம்னா ஸ்கொயர். அதே மாதிரி 1, 5, 9 அப்படின்னா கோணம், தட்ஸ் கால் ட்ரியாங்கிள். த்ரிகோணம்னு சொல்லுவாங்க. த்ரிகோணம்னா ட்ரியாங்கிள். 1, 5, 9 அப்படி கனெக்ட் பண்ணால் ட்ரியாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ மேஷ ராசியில் பிறந்து 1, 4, 7, 10 இல்லை 1, 5, 9ல் அந்த பிளானட், அந்த வீட்டுடைய அதிபன் தசை நடத்துது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் ஸ்தான பலம் இழக்காமல் இருக்குது. ஸ்தான பலனா என்ன தெரியுமா? 3, 6, 8, 12 இங்கே மறையாமல் எங்கேயோ இருக்குது அப்படின்னா அது ஸ்தான பலம் அடைஞ்சிரும். அப்போ அதில் கேந்திர கோணங்கள் இருந்தால் இன்னும் விசேஷம். அப்படி ஒரு தசை நடத்துனா டெஃபினட்டாக மேஷ ராசியை சேர்ந்த நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் கோலை ரீச் பண்ணிடுவீங்க. சில பேர் உடனே கேட்பாங்க, எனக்கு ராகு தசை நடக்குது, அது எப்படி 1, 4, 7? கரெக்ட் தான், அது சாயா கிரகம், சர்ப்பம். அந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்குது, அது யாரோட பார்வையில் இருக்குது, அது யாரோட சேர்க்கையில் இருக்குது, அது என்ன மாதிரி யோகத்தோடு இருக்குது, அதை பொறுத்து அந்த ராசிக்கு பலன் தரும். ஓவராலாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, மேஷ ராசி அடுத்த 5 மாதங்கள் ஆகஸ்ட் டு டிசம்பர் இப்போவும் அந்த ராசிக்கு பலன் நல்லா இருக்கும். சனியாலையும் குருவாலையும் ராகு கேதுவாலையும். அதுக்கு நான் லக்னங்களை குறிப்பிட்டிருக்கேன். அது உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், பிஸ்னஸ் லைஃப், மணி, வெல்த்து, ஹெல்த்து, சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக, படிப்பு மெயினாக மாணவர்களுக்கு, இல்லத்தரசி பெண்களுக்கு, திருமண விஷயங்கள் அனைத்திற்கும் நான் சொன்ன லக்னங்களை பொருத்தி இருக்கான்னு பாருங்கள். சுயஜாதத்தை செக் பண்ணுங்கள். அதனால தான் ஒவ்வொரு முறையும் lifehoroscope.in வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டீட்டெயிலாக அப்ளை பண்ணி எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ் ஈஸி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அடுத்தது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தசா புக்தி என்ன, அது யோக தசையாக நடந்தால் தான் சொன்ன நல்ல பலனாக நடந்துகிட்டே இருக்கும். அப்படி யோக தசை இல்லை அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் போடுவீங்க. அடுத்தது அப்படி யோக தசை இல்லை அப்படின்னா, அந்த தசாபுத்தி சரியாக இல்லை அப்படின்னா, அந்த தசாபுத்தி வீக்காக இருக்குது, நரைஞ்சிருக்கு, தோஷம் அடைஞ்சிருக்கு, நீச்சம் அடைஞ்சிருக்கு, அப்போ இந்த பலன்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் போராட வேண்டியிருக்கும். அப்போ அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்குன்னா ரெமெடி இருக்குது. அது 1 to 1 சொல்கிறது தான் ரெமெடி. அது எல்லாருக்கும் காமன் ரெமெடின்னு ஒன்று கிடையாது. ஜென்ரலாக மேஷம் அப்படிங்கிறது என்னென்னா, முயற்சியை கடுமையாக எடுக்கக்கூடியவங்க தான். அதனால் தைரியமாக அடுத்த 5 மாதங்களை உங்களோட லக்னத்தை கனெக்ட் பண்ணி திட்டமிட்டு பிளான் பண்ணுங்கள். நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நடக்கட்டும். தேங்க்யூ. ரிஷபராசி. இப்போது ரிஷபராசியை வந்து நம்ம கிட்டத்தட்ட 2024 வருஷம் ரொம்ப நல்லா இருக்குன்ற பலனை நிறைய விதத்தில் சொல்லிட்டோம். எப்படின்னா, சனி வந்து மெயினாக ரிஷபம் அப்படின்னு வந்துட்டால் அந்த ரிஷப வாகனம் சனி தான் யோகக்காரன். இப்போ சனி எப்பெல்லாம் நல்ல பொசிஷனில் இருக்கோ ரிஷபத்தை கைவிடாது. ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மனிதன் வந்து சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, அவன் தர்ம நெறியோடு சம்பாதிக்கிறானா, அவன் தான தர்மங்கள்லாம் செய்கிறானா, அவன் நல்ல அற வழியில் ஒரு நல்ல சிந்தனையோட அந்த மாதிரி ஒரு உழைப்பில் அவன் வந்து வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேறானா, தொழில் செஞ்சாலும் சரி, அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். சனி ரிஷபத்தில் பிறந்து சனி நல்லா வந்துட்டார்னா நிச்சயமாக அவங்க நல்ல வழியில் பணமும் சம்பாதிப்பாங்க, குடும்ப வாழ்க்கையும் வாழ்ந்துடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய யோகம். அதுதான் தர்ம நெறி அப்படின்னு சொல்கிறது. சரி, இப்போ இந்த சனி நல்லா இருக்காரு. அப்போ சில பேர் உடனே மெசேஜாக வருது, ரிஷபம் போராடுறோம், கஷ்டப்படுறோம், தாங்க முடியல, வேலையே இல்லை, கடன் கடன் கடன். ரிஷபத்தில் ஒரு விஷயம் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுக்கிரன் வந்து அந்த ராசிக்கு அதிபதி. அவர் தான் முதல் பாவத்துக்கு அதிபதி ரிஷபம். நீங்கள் ரிஷப லக்னம் பிறந்திருந்தாலும் சரி. இப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஹவுஸ் லார்டாக இருந்தாலும் அவரே 6ஆம் இடத்துக்கும் அதிபதி, 6th ஹவுஸ் லார்டு. அவர் தான் உங்கள் அறிவு, அவர் தான் உங்கள் ஆற்றல், அவர் தான் உங்கள் பலம், அவர் தான் உங்கள் புத்தி, அவர் தான் உங்களுடைய ஆற்றல் எல்லாமே. அதாவது அவர் தான் பெஸ்ட்டுன்னு வச்சிங்களேன். ஆனால் அவரே 6th ஹவுஸ் லார்டுனா அவரே தனக்குத்தானே எதிரிகள் சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இவனுக்கு எதிரி யாரும் கிடையாது, அவனே தான் அவனுக்கு எதிரி, அவனே அவனுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறான், அவனே அவனுக்கு குழப்பம் பண்ணிக்கிறான், தன்னைத்தானே வந்து வருத்திக்கிறான். அதுதான் அந்த சுக்கிரன். ஸோ அப்போது ரிஷபத்தில் பிறக்கிறவங்க என்ன உணரணும் அப்படின்னா,
ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் வந்து நடக்கும்போது அதை புரிந்து கொண்டு அதுக்கேற்றது மாதிரி அந்த செயல்களை ஏற்றுக்கொள்ளும் போது பிரச்சனைகளும் ஒன்று வராது. அவங்களா போட்டு நிறைய விஷயத்தை யோசித்து குழப்பி அப்படி இப்படி செய்ய வேண்டான்றது என்னுடைய கருத்து. சரி, இப்போ நம்ம ரிஷபத்துக்கு ரொம்ப நல்ல பலன் தான் சொன்னோம். குரு வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸு, குரு வந்து சந்திரன் மேலேயே வந்து இருக்கார். அதுவும் சந்திரன் உச்சமான ராசி தான் ரிஷபம். கரெக்டு. இப்போ மனசில் உள்ள ஆசையெல்லாம் குரு நிறைவேற்றணும் இல்லையா? குரு தான் வந்திருக்காரே. இப்போ குரு எப்பவுமே இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம். இருந்தாலும் இருக்கிற இடம் வந்து அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால பெரிய கெடுதலை செய்ய மாட்டார். அதை விட சந்திரன் கூடயே இருக்கார் இல்லையா சந்திரன் மேலே, அதனால் அதுவும் கெடுதலை கரெக்டு தான். இருந்தாலும் ஏன் பலன் நடக்கலை நிறைய பேர் கேள்வி. நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரிஷபராசியாக பிறந்து உங்கள் லக்னம் என்னைக்காவது எடுத்து பார்த்தீங்களா? எந்த லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்களா? சப்போஸ் இப்போ உள்ள கால சூழ்நிலை நான் சொல்கிற அடுத்த ஒரு 5 மாதங்கள் ஆகஸ்ட் டு டிசம்பர் 2024 நீங்கள் ரிஷபராசியாக இருக்கலாம். பட் உங்கள் லக்னம் அது மேஷமாக இருக்கா? அப்போ தென் ஓகே, மேஷம் லக்னத்தில் பிறந்து ரிஷபராசியில் பிறந்தீங்கன்னா டைம் ஃபேவராக தான் இருக்குது. நடப்பது நடக்கும், நன்மையாகவே நடக்கும். ரிஷப ராசியில் பிறந்து ரிஷப லக்னமோ இல்லை மிதுன லக்னமோ பிறந்திருந்தாலும் இப்போ நேரம் பரவாயில்ல. முதல் 3 மேஷம் ரிஷபம் மிதுனம் முதல் 3. அப்போது உங்களுக்கு சுக்கிரன் ராசி, செவ்வாயுடைய லக்னம், சுக்கிரனுடைய லக்னம், புதனுடைய லக்னம், இந்த காம்போ கை கொடுத்துரும். சில பேருக்கு நடக்கலை போராடுறோம், கஷ்டப்படுறோம், கடனாக இருக்குது, சரியாக படிக்க முடியல, ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப பிரச்சனை இருக்குது எல்லாம் சொல்கிறவங்களாம் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ராகு தசையை சந்திக்கிறாங்க. அப்போ ராகு தசை நடக்குதான்றது நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுக்கு அந்த சுய ஜாதகமில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா? சர்ப்ப தோஷம், ராகு கேது இருக்கா? இல்லை சனியே வந்து சரியாக இல்லையா? ஏன்னா ரிஷபத்தில் பிறந்து சனி போய் 8th ஹவுஸில் வரக்கூடாது, நீச்சம் முடிஞ்சு 12th ஹவுஸில் வரக்கூடாது ரிஷப லக்னமாக இருந்ததுன்னா. ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, கடகம் சிம்மம் அப்படிங்கிற லக்னத்தில் ஒரு வேளை பிறந்திருந்தால், கடகம் சிம்மம் இல்லை கும்பம் மீனம், கடகம் சிம்மம் கும்பம் மீனம் இந்த 4 லக்னங்களில் பிறந்து ரிஷபராசியில் பிறந்திருந்தா கடகத்துக்காவது பரவாயில்ல, போராடியாவது சில விஷயம் நடந்துடும். சிம்மம் அண்ட் ரிஷபம் காம்போ, ரிஷபராசி அண்ட் சிம்ம லக்னம் இப்போ என்னென்னா ஒரு எருது மாதிரி முயற்சி எடுக்க வேண்டிய டைம். அப்படின்னா இழுக்கணும் இந்த வண்டியை, அப்போ தான் இழுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு நேரம் அது. கும்ப மீனம் சொல்லவே வேணாம். கும்ப லக்னம் மீன லக்னத்தில் பிறந்து ரிஷபராசியில் பிறந்தீங்கன்னா ஆசை இவ்வளோ பெருசாக இருக்கும். இதெல்லாம் இந்த வருஷம் நிறைவேறிடணும், வீடை வாங்கிடணும், வாகனம் வாங்கிடணும், தொழில் ஆரம்பிச்சிடணும், தொழில் சூப்பராக போகணும், கடன்லாம் அடைஞ்சிடணும், நோயெல்லாம் போயிடணும், வருத்தமே இருக்கக்கூடாது, கவலையே இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது, அப்படி வேறு லெவலில் தாட் ப்ராசஸ். பட் ரிசல்ட்டை பார்த்தோம்னா இதோ இப்போ நடந்துடும், இதோ நாளைக்கு நடந்துடும், இதோ 2 நாளில் நடந்துடும், இந்த 2 மாதத்தில் முடிஞ்சிடும், அப்படி இழுக்கும். ஸோ அந்த 4 லக்னங்களை மனசில் வச்சுக்கோங்க. மீதம் உள்ளதுன்னா இப்போ ரிஷபராசி, இப்போ ஒருவேளை கன்னி லக்னம், துலாம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், இல்லைனா மகர லக்னம், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ். அப்படின்னா ரிஷபராசியில் பிறந்து இந்த லக்னங்களை பிறந்திருந்தால் பலன்கள் தரும். ஆனால் சுற்றி வளைச்சி அலைஞ்சி திரிஞ்சு போராடி ஏதோ ஒரு 2-3 தடவை முயற்சி பண்ணி கடவுளே இப்போ எப்படா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அப்புறமா அந்த பலனை கொடுக்கும். ஸோ இந்த புரிதலுக்காக தான் நான் இதை கம்பைன் பண்ணி சொல்கிறேன். அடுத்த 5 மாதங்கள் இதை மனசில் வச்சுங்க, ஓரளவு ஒரு மனசில் வச்சுங்க ஐடியாவுக்கு. அதில் குறிப்பாக என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தசாபுக்தி எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க, எப்படி செக் பண்ணுவீங்க? இந்த தசாபுக்தியை வந்து நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்தால் தான் தெரியும். இது டீட்டெயிலாக ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். lifehoroscope.in வெப்சைட்டில் கிளியராக உங்கள் ஹாரோஸ்கோப் மூலம் அப்ளை பண்ணி, இல்லாதவங்க ஹாரோஸ்கோப் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, டீட்டெயில் ஹாரோஸ்கோப் வச்சுருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். இல்லை அப்படின்னா முதல்ல எடுத்து என்ன தசாபுக்தி நடக்குது, அது அந்த அந்த லக்னத்துக்கு ஃபேவராக இருக்கா இன்றைக்காவது நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? எந்த டைமில் அது சேஞ்ச் ஆகுது, எந்த வயசில் அந்த பிரேக் வருது? ஸோ லக்னம்லேருந்து 1, 4, 7, 10, 1, 5, 9, 1, 4, 7, 10னா கேந்திரம் ஸ்கொயர், 1, 4, 7, 10 ஒரு ஸ்கொயர். 1, 5, 9னா 1, 5, 9. ஸோ 1, 5, 9னா கோணம், ட்ரியாங்கிள், ஒரு ட்ரியாங்கிள். இந்த வீடுகளுக்கு அதிபர்கள் திசை நடத்துகிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இந்த காம்பினேஷன்ஸில் இந்த மாதிரியான தசா புக்தியில் நிச்சயமாக பலன்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாத்த விட மெயின் உங்களோட பேர்த் சார்ட் நல்லா தரோவாக ரீட் பண்ணுங்கள். பேர்த் சார்ட்டில் நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி, எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ப்ளஸில் இருக்குது, எதெல்லாம் எப்போவுமே பாசிட்டிவாக வேலை செய்யும், எது கொஞ்சம் சரியாக இல்லை, சரியாக இல்லாததை கவனிங்க. இப்போது உடம்புல வந்து ப்ரோட்டீன் நல்லா இருக்குது, விட்டமின் நல்லா இருக்குது, மினரல்ஸ் நல்லா இருக்குது, டெஃபிஷியன்சியே இல்லை, வெறும் கொஞ்சம் ஃபேட் வந்து கொஞ்சம் கூட இருக்குது இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அதை மட்டும் சாப்பிட்டா சரி. அந்த மாதிரி தான் இந்த ஹாரோஸ்கோப்.
எதெல்லாம் நல்லா பாசிட்டிவாக இருக்கிறத கண்டுக்க தேவையில்லை, நெகட்டிவாக இருக்கிறத இல்லை மைனஸாக இருக்கிறத கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சரி பண்ணிட்டோம்னா சால்ட். ஸோ இது புரிதலுக்காக தான் அடுத்த 5 மாதங்கள் ரிஷப ராசியை சேர்ந்தவங்க நான் சொன்ன லக்னங்கள்லாம் இருக்கான்னு வெரிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் எடுக்க பழகுங்க. இது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் போடணும், ஜாபில், மணியில், வெல்த்தில், எஜுகேஷனில், ஹெல்த்தில், சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபேமிலி, திருமண விஷயம், ரிலேஷன்ஷிப், மெயினாக அந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா சுக்கிரன்னாலே காதல், திருமணம், உறவு, அதிலக்குள்ள இந்த காலகட்டங்கள். டேக் கேர். மிதுன ராசி. மிதுனம் வந்து ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஒரு விசித்திரமான ராசி. 2 சிம்பிள் இருக்கும், அதில் டியூவல் சிம்பிள் ராசியில் மிதுனம் ஒன்று. ஏன்னா நீங்கள் மீனம், மிதுனம், தனுசு இந்த 3த்துக்குமே ரெட்டை சிம்பிள் இருக்கும். ஸோ மிதுனத்துக்கு வந்து ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்த ஒரு ராசி. மனநிலை வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படியே சுற்றி வரும். திடீர்னு ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணும், திடீர்னு ஒரு நாள் ஒர்க் பண்ணலான்னு தோணும், திடீர்னு வேலையை வேணான்னு தோணும், திடீர்னு ஃபேமிலி வேணும்னு தோணும், திடீர்னு வேணான்னு தோணும். ஒரு நாள் ஒரு மனநிலை, ஒரு நாள் வெறுப்பு, ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் ஆர்வம். அந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் ஃபேஸ்லேயே ரியாக்ட் ஆகிடும். இதுதான் மிதுனம். இப்படி ஒரு மனநிலை கொண்ட இந்த ராசிக்கு எப்போவுமே தன்னுடைய மனதை கெடுக்காத கிரகநிலை இருக்கும். அப்படின்னா இப்போது பரவாயில்ல, யூ ஷுட் தேங்க் காட், சனி வந்து உங்களுக்கு எந்த வகையிலையுமே தொந்தரவு கொடுக்குற இடத்துலேயே இல்லை. அப்போ என்ன நினைப்பீங்க, மிதுனம் சனி பேச்சு ஆயிடுச்சு, இன்னும் அது வரலையே இது வரலையே, நானும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். குரு இப்போ 12ல் வந்தாலும் ஏதாவது மைனஸா? நிறைய பேருக்கு இப்படி ஏதோ நடக்க போக எதையோ கனெக்ட் பண்ணிப்பாங்க. குரு 12ல் வந்துடுச்சு, எனக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஜாப் நிம்மதியாகவே போகல, அலைச்சல் இருக்குது, டென்ஷன் ஆகுது, ஒர்க் பண்ணுற ஆளுகளோடலாம் ஒத்து போகல, மேனேஜர்ஸோடலாம் எப்பவுமே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, பிஸ்னஸில் கூட எப்பவுமே மணி ஃப்ளோ அப்படியே வருது ஆனால் பயங்கரமாக செலவாகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தங்கள்லாம் இருக்கும். பட் நீங்கள் ஆக்சுவல் பாயிண்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து மிதுனத்துக்கு இப்போ நேர காலம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராசி என்பது மனம். 10ல் வந்து ராகு, 9ல் சனி, குரு 11லேருந்து 12க்கு வந்துட்டார். ஆனால் அவ்வளோ ஒன்றும் மோசமான அமைப்பெல்லாம் கிடையாது. 4th ஹவுஸில் மட்டும் உங்களுக்கு கேது சின்ன ஹெல்த் இஷ்யூ அப்படியே அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது நீ நல்லா இருக்கிறியா, நான் கொஞ்சம் உன்னை சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை. அது கொஞ்சம் திடீர்னு பார்த்தா அலர்ஜி, திடீர்னு ஜீரண பிரச்சனை, திடீர்னு வயிறு பிரச்சனை, திடீர்னு கால் வலி, திடீர்னு ஏதோ பை மிஸ்டேக் எதையோ சாப்பிட்டா ஒத்துக்கல, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும். இது கேது தான் பண்ணுது. குரு என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு செலவு மட்டும் டெய்லி லிஸ்ட் எழுதிடுவார். இன்றைக்கெல்லாம் உனக்கு இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ பணம் உன் பாக்கெட்லேருந்து வெளியில் போகணும், இவ்வளோ இடத்துக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செலவு லிஸ்ட் எழுதுறாரு குரு. சரி, இது பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஜாப் அண்ட் ஃபேமிலியாக நல்லா போகுமான்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் இருப்பீங்க. நான் இப்போ சொல்கிற பலன் வந்து டோட்டலாக அடுத்த ஒரு 5 மாதத்துக்கு 2024 ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 2024 இந்த பாக்கி 5 மாதங்கள் மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு சரியாக பலன் நடக்கலை இல்லை நடக்குமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அது என்னென்னா, லக்னம் என்னென்னு செக் பண்ணிங்களா? என்னைக்காவது உங்கள் லக்னம் என்னென்னு பார்த்தீங்களா? மிதுனத்தில் பிறந்துட்டிங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் மேஷம் அப்படிங்கிற லக்னம், ரிஷபம் அப்படிங்கிற லக்னம், அட்லீஸ்ட் மிதுனமாவது பரவாயில்ல, மூணாவது ஆப்ஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் ரேங்க் மேஷம், செகண்ட் ரேங்க் ரிஷபம், தேர்ட் ரேங்க் மிதுனம்னு போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தீங்கன்னா நினச்சது நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நல்லாவே சான்ஸ் இருக்குது. அதில் இன்னொரு கன்ஃபர்மேஷனாக தசா புத்தி. நிறைய பேர் நான் சொல்லிட்டேன், மிதுனத்தில் பிறந்தாலே சனி தேசியை சந்திக்காமல் தப்பிக்க முடியாது. எப்படியும் சனி தேசியை மீட் பண்ணிடுவீங்க. சனி சுயஜாத்தை நல்லா இருக்காரா, அவர் லார்ட் ஆஃப் 1ஆ, லார்ட் ஆஃப் 4ஆ, 1, 4, 7, 10க்கு அதிபனா, இல்லைனா வந்து கோணங்கள் அதாவது ட்ரியாங்கிள் 159க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரா, செக் பண்ணி பார்த்தீங்களா? சனி பர்த் சார்ட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்கா, நல்லா இருக்கா, நட்பு வீட்டில் இருக்கா? அப்போ தானே உங்களுக்கு அந்த தசையுடைய பலனும் அந்த விதியுடைய பலனும் உங்களுக்கு எப்படி கொண்டு போக போகுதுன்னு தெரியும். மிதுனம் வந்து ஒரு காற்று வீடு, வளர்ந்தால் அப்படியே வேகமாக வளர்ந்துருவாங்க, கடற்கடன்னு வந்துடுவாங்க. ஏன்னா அப்படியே சோர்வு அடைஞ்சாங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக. இப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காற்றே அடிக்காது, இன்னும் ஒரு இலை கூட அசைலன்னுவோம், அப்படியே காற்றே இருக்காது, ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையே அவங்களுக்கு மாதிரி புழுக்கமாக இருக்கும், ஒரு ஆர்வமே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் நடக்கலை, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல, பார்ட்னரும் கிடைக்கல, ஃபேமிலியும் எனக்கு புரிஞ்சிக்கல, வேலையும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, நான் பயங்கரமான கிரியேட்டர், நான் பயங்கரமான கலை ஆர்வம் படைத்தால், எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, யாருமே என்னை மதிக்கவே மாட்டேறான். இப்படி வந்து திடீர்னு ஒரு மாதிரி ஒரு மைண்ட் அப்படியே அப்செட் ஆகும். பட் நீங்கள் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, மிதுனம் பிறருக்கு நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் அறிவையும் உங்கள் ஆற்றலையும் உங்கள் சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுக்க தான் நீங்கள் மேலே வருவீங்க. அதுதான் மிதுனத்துடைய ப்ளஸ்ஸே. மிதுனத்துடைய ப்ளஸ் வந்து தனக்கு தெரிந்தது, தான் அறிந்தது, தனக்கு இருக்கிற திறமை அவங்களுக்குள்ளேயே வச்சு அப்படியே புதைஞ்சிடும். அது எப்போ இந்த உலகத்துக்கு வந்து மற்றவங்களுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செலவிடுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வர போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த புரிதலோடு நீங்கள் முயற்சி எடுங்க. சரி, நான் இப்போ லக்னங்கள்லாம் சொல்கிறேன், என்னென்ன லக்னம் எப்படி வெரிஃபை பண்ணுறது. நான் சொன்ன மேஷம், ரிஷபம், மிதுனம் பரவாயில்ல.
மிதுன ராசியில் போய் பிறந்துட்டேன் இந்த பக்கம் இப்போ இருக்கிற டைமுக்கு கடக லக்னம், சிம்ம லக்னம், கும்பம், மீனம் இந்த 4 லக்னத்துக்கு பொதுவாக இப்போ நேரமே சுமாராக இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து மிதுனம் ராசியில் பிறந்து கடக லக்னம் இல்லை சிம்மம், கும்பம், மீனமாக இருந்தா அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது மிதுனம்லாம் நல்லாவே டைம் மாறாது போல். சனி மாறினா நமக்கு என்ன, புதன் மாறினா ராமன் ஆண்டா என்ன, ராமன் ஆண்டா நமக்கு எப்போவுமே நேரம் ஒரு மாதிரி தான் போல். அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு காலகட்டம் இது. அதனால் நீங்கள் தளர்ந்துடக்கூடாது. எந்த லக்னமாக இருந்தாலும் தளர்ந்துட. ஏன்னா மிதுனத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. அது காற்று வீடு. அது எப்பவுமே காற்று வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்படியே டோட்டலாக அப்படியே மாற்றி விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி நீங்கள் முயற்சியை வந்து உங்களுடைய எண்ணத்தை வந்து இந்த மாதிரியான நெகட்டிவ் சைடில் திங்க் பண்ணாமல் ரொம்ப பாசிட்டிவாகவே திங்க் பண்ணி அடுத்து 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 சலிக்காமல் எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் முயற்சி எடுத்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஒரு பெரிய ப்ளஸ் அது. மற்ற லக்னங்கள்லாம் நான் கொடுத்துட்றேன். அதெல்லாம் என்ன ஓரளவுக்கு புஷ் பண்ணால் ரிசல்ட்டை கொடுத்துரும். இப்போ சில இடத்துல ஒரு வண்டி வந்து ஸ்விட்ச் ஸ்டார்ட் இருக்குது. அப்படி ஸ்விட்ச் ஸ்டார்ட் பண்ணோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இது பழைய வண்டிங்க. இது வந்து சனிலாம் உங்களுக்கு கஸ்டமர் சனி கண்டசன்லாம் வந்து போயிருக்கு இல்லையா? அப்போ பழைய வண்டி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஸ்விட்ச் ஸ்டார்ட்டில் ஆகாது, கிக் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஆகும். அப்போ கிக் பண்ணணும்னா நம்ம உதைக்கணும். நல்லா ஒரு உதையில் வண்டி ஸ்டார்ட் ஆகுமா? சிலதாகும் சிலதாகாது. ஒரு 10 வாட்டி வச்சா சில ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி இப்போ நேரம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த டைம் மீதி லக்னங்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் கேட்டுங்க. கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த லக்னங்களில் பிறந்து மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருந்தா அப்போ நீங்கள் கொஞ்சம் வண்டியை வந்து உதைக்கணும், கிக் ஸ்டார்ட் பண்ணணும், உங்கள் முயற்சி அந்த மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். அப்போ ரிசல்ட் அது கொடுக்கும் இந்த வருஷத்துக்குள்ளே. இதே ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் 2024க்காக நான் இந்த ராசி லக்னத்தை காம்போ பண்ணிடுறேன். இதையும் தவிர நான் சொன்னேன் உங்களுக்கு உங்களுடைய தசாபுதி என்னைக்காவது வெரிஃபை பண்ணியிருக்கீங்களா? சில பேருக்கு சனி தசை கூட முடிஞ்சிருக்கும். புதன் தசையில் இருப்பீங்க, இல்லைனா கேது தசையில் இருப்பீங்க, இல்லை சுக்கிர தசையில் இருப்பீங்க. வயதை பொறுத்து குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக வேணும், பொருளாதாரம் நல்லா இருக்கணும். ஏன்னா மிதுனத்துக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு என்ன சொல்லுவாங்க, இன்பமான ராசி. அப்படின்னா கம்ஃபர்ட்ஸோடு வாழணும், அதுக்கு பணம் சம்பாதிக்கணும். நிறைய கம்ஃபர்ட்ஸ் வேணும், அதுக்கு பணம் சம்பாதிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு பணம் இல்லாமல் இருந்தால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போது வேலை வேணும், நல்ல தொழில் வேணும், நல்ல மனநிலை வேணும், நல்ல உத்வேகம் வேணும், ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ இது மாதிரியாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தசாபதியை செக் பண்ணி அதுக்கு பர்சனலாக ஒரு வேலை உங்களுக்கு ஏதாவது ரெமெடி ஃபாலோ பண்ணுங்க, பண்ணிவிட்டு சரி பண்ணுங்கள். எல்லாம் நல்லபடியாக மாறும். நான் சொன்னதை வந்து கம்பைன் பண்ணி பாருங்கள். கடகராசி. கடகராசி வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸாக தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்ட சனி, அஷ்டம சனி, அதுக்கு இடையில் அப்படி குரு பயிற்சி, அதுக்கு இடையில் ராகு கேது பயிற்சி, அப்படி இப்படி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி நியூட்ரல் அப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டோம். பட் நீங்கள் ஆல்மோஸ்ட் பெரிய அந்த டஃப் அண்ட் சேலஞ்சிங் பீரியட்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்க. இன்னும் ஹார்ட்லி கொஞ்சம் மாதங்கள் இருக்குது. இப்போ இந்த ப்ரிடிக்ஷனே வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஆகஸ்ட் 2024லேருந்து டிசம்பர் 2024 வரைக்கும் இந்த 6 மாதங்கள். ஸோ இந்த 6 மாதத்தில் கடகராசியை சேர்ந்தவங்க மனநிலையெல்லாம் என்ன அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேருடைய மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க தான் நல்லா புரிய ஆரம்பிக்குது. ப்ளஸ் அஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச்லேயும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கல்யாண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கணும், கல்யாணம் நடக்கணும், வேலையில் வந்து ஏதோ ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்குது, கடன் உருவாகிடுச்சு, ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, திடீர்னு விபத்து ஏற்பட்டுடுச்சு, குடும்பம்லாம் ஒரு குழப்பத்தில் இருக்குது, எமோஷனலாக ரொம்ப டவுனாக இருக்கும், நிறைய விஷயம் ஏங்குகிறோம், எதிர்பார்க்குறோம், ஆனால் நினச்ச மாதிரி அந்த இதை பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இப்போ தான் ஒரு ஆறுதலான விஷயத்த சொன்னோம். குரு பயிற்சி வந்தது. ஸோ உங்களுக்கு லாபஸ்தானமான 11th ஹவுஸில். ஸோ குரு மட்டுமே டோட்டல் அந்த வண்டி இழுப்பாரா? டோட்டலாக ஒரு ஹாரோஸ்கோப்பில் வந்து 12 ஹவுசஸ் இருக்குது, அதில் 9 பிளானட்ஸ் இருக்குது. அதில் குரு மட்டுமே பிடிச்சி இழுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். கடகத்துக்கு முடிஞ்சிருக்கு ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் குரு ஸ்தானமாக இருக்குது. இல்லை என்னென்ன ஆக்டிவேஷன் அவர் கொடுப்பார்னா, மெயினாக வந்து ஃபினான்ஸ், மணி. ஸோ மணினா ஜாப், மணினா பிஸ்னஸ். அப்போ மணி நல்லா இருக்குது, இன்கம் நல்லா இருக்குது, ஜாப் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குன்னா தான் ஃபேமிலி. இல்லைனா ஃபேமிலியில் ஒரு குழப்பம் வந்துடும். அப்போ நீங்கள் ஏற்கனவே உண்டாக்கின கடன், ஏற்கனவே கொடுத்த காசை பற்றி தான் இப்போ யோசிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகலான்ற அந்த விஷயத்தை ஃபார்வர்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு நேரம் நல்லா இருக்குது. சரி, இது கடகத்துக்கு ஓகே. அப்புறம் ஒரு கொஸ்டின் பண்ணுவீங்க, ராகுக்கு எது ஒன்றும் தொல்லை இல்லை, பட் சனி வந்து இந்த 8ல் போய் உட்காந்துட்டு ஒரு பிரச்சனை பண்ணுது, எப்படி சனிக்கிட்டேருந்து தப்பிக்கிறது? நீங்கள் ஏன் தப்பிக்கணும்? அதுவே இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கு. இப்போ ரெட்ரோகேட் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா, சனி வந்து லார்ட் ஆஃப் 8 in 8, 8 கூடயும் 8ஆம் இடம்.
ஃபஸ்ட்டு அதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது நிவர்த்தியும் அதுவே வழிகாட்டும். எப்படி வந்து ஒரு 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 பூட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு சாவி இருக்கும்ல, அது மாதிரி தான் இப்போ கடகத்துக்கு நேரம். ஒரு ஒரு பூட்டு இருக்குது, திறக்கிறதுக்கு ஒரு சாவி இருக்குது. சாவி எங்கே இருக்குதா நீங்கள் இப்போ எடுக்கணும். அது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த அந்த லாக் வந்து அன்லாக் ஆகிடும். அதில் ரூட் கிளியர். ஸோ அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது 2-3 விஷயம் இருக்குது. கடகம் நேரம் பரவாயில்ல, நம்ம அப்படியே ஒரு 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 புத்தி கூர்மையாக சிந்திச்சோம்னா, மனதை வந்து சமநிலையாக ஒரு நிலையாக வச்சு நம்ம சிந்திச்சோம்னா, நமக்கு உண்டான விடை, நமக்கு உண்டான வாழ்க்கை, நமக்கு உண்டான வேலை, நமக்கு உண்டான வருமானம், குடும்ப வாழ்க்கை, திருமணம், ரிலேஷன்ஷிப்பு, ஹெல்த்து, எஜுகேஷன் ப்ளஸ் ஃபேமிலி லைஃபு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கலந்து நல்லா பார்க்க முடியும்னு இருக்குது. ஆனால் என்னென்ன லக்னங்களை சேர்ந்துருந்தால் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொண்டு போகும். ரொம்ப கிளியராக சொல்லலாம். மேஷ லக்னம், ரிஷப லக்னம். மேஷம், ரிஷபம் முதல் 2 கடகராசியில் பிறந்து மேஷ லக்னம், ரிஷப லக்னம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை வேகமாக புஷ் பண்ணி கொண்டு போயிடும். ஒருவேளை கன்னி லக்னமாக இருந்தாலும் கூட அதுக்கு உங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் விருச்சிக லக்னத்தை சேர்ந்துருந்தாலும் இப்போ நேரம் உங்களுக்கு பரவாயில்ல, துணையாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது, பரவாயில்ல. ஈவன் நீங்கள் மகர லக்னமாக இருந்தாலும் பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவுக்கு வரும். கடக ராசியில் பிறந்து மகர லக்னம் போகிறீங்க, ஓரளவுக்கு ஒரு பிரச்சனைலாம் முடிச்சு கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி நேரம் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் மற்ற லக்னங்களை சேர்ந்துருக்கு, ஒருவேளை மிதனமாக இருக்கீங்க, கடக ராசியில் பிறந்து கடக லக்னமாகவே இருக்கீங்க, அப்போ தான் கடக லக்னம் கடகராசி, இல்லை கடகராசி சிம்ம லக்னம், அதே மாதிரி கடகராசி கும்ப லக்னம், கடகராசி மீன லக்னம், இவங்களுக்கு தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இவங்க தான் கொஞ்சம் அந்த ஒரு 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 மாதிரி ஒரு இன்னொன்று எல்லாம் மாறி கூட நமக்கு வந்து பலன் கையில் கெட்டல, பலன் கிடைக்கல, பலனுக்காக ஏங்குகிறோம், இன்னும் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை அது கொடுக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கடக ராசியில் பிறந்து நீங்கள் வந்து மற்ற லக்னங்கள் இருக்கு இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா தனுசு இருக்குது, இந்த பக்கம் துலாம் இருக்குது. ஸோ துலாம் அண்ட் தனுசு இது எப்படிங்க ஓரளவுக்கு அது பரவாயில்லையா? மிதுனம் இருக்குது, ஓரளவுக்கு கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கும். என்னென்னா ஒரு ஒரு முயற்சியை வந்து 3 முறை செஞ்சிங்கன்னா 3 டைம்ஸ், அப்போ அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கடகம் அப்படிங்கிற ராசி 2025 நிறைய மாற்றங்களை சந்திக்க போகுது. இந்த 5 மாதங்கள் ஆகஸ்ட் 2024 டிசம்பர் ஓரளவுக்கு எப்படி சமாளிக்கலாம், அந்த லக்னத்தை வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொல்கிறேன், என்றைக்காவது நீங்கள் வந்து உங்கள் தசாபுத்தியை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்களா, செக் பண்ணிங்களா, நல்ல தசாபுக்தி நடக்குதா, லக்ன யோக தசாபுக்தி நடக்குதா, 1 4 7 10 அதாவது 1 4 7 10க்கு அதிபர்கள் திசை நடத்துகிறாங்களா, இல்லைனா 1 5 9 அதாவது 1 5 9க்கு அதிபர்கள் திசை நடத்துகிறாங்களா, எப்படி வெரிஃபை பண்ணுறது? ஹாரோஸ்கோப் அதை தான் தெரியும். ஹாரோஸ்கோப் எப்படி பார்க்குறது? அது ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட பர்சனல் ஹாரோஸ்கோப் இருந்தால் எடுத்து பாருங்கள், இல்லைனா lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில், அது மட்டும் தான் நம்மளோட வெப்சைட், அதில் நீங்கள் கிளியராக அப்ளை பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். என்ன ராசி, என்ன லக்னம், என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திரத்துலேருந்து என்ன தசா புத்தி, எந்த ஏஜில், எந்த வயசில், எந்த வருஷத்தில் பிரேக்கப் ஆகுது, அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். ஸோ கடகம் நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. குறிப்பாக நான் 2-3 விஷயம் ஷேர் பண்ணுறேன். இந்த திருமண வாழ்க்கை பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னா அதை பெருசாக ஆக்காதீங்க. ஏன்னா இன்னொரு 5 to 8 மாதத்துக்குள்ளே எல்லாமே சாந்தமடைய ஆரம்பிக்கும். நீங்கள் எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். கல்யாணம் ஆகாதவங்க சந்தோஷப்படுங்க, இல்லை கடவுளை தேங்க் பண்ணுங்கள். ஏஜ் அதிகமாக கூட இருக்கலாம், பட் நல்ல நேரத்தை நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்தது இந்த வேலை விஷயம், பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வகையில் சில மிஸ்டேக்ஸை பண்ணி கடன் ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட், மறந்துடுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஃபார்வர்டில் போங்க, உங்களுக்கு புதுசாக ஒரு வழி வந்து வாழ்க்கையில் கிடைக்கும். இதெல்லாம் எது நோக்கி இருக்கிறீங்க அடுத்த 5 மாதங்களில். ஸோ உங்களை நீங்கள் செல்ஃபாக மனசை வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கடகம்னா சந்திரன், சந்திரன்னா தேயும் வளரும். பட் ஒரு நாள் பூரண சந்திரன், பௌர்ணமி ஒரு நாள் இருக்கு இல்லையா, அன்றைக்கி எப்படி அந்த சந்திரன் முழு பிரகாசமாக ஒளி வீசுதோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் ஒளி வீசுவீங்க. நம்பிக்கையோடு அடியெடுத்துவீங்க. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி. சிம்மம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு மெசேஜெல்லாம் போட்டிருக்கீங்க. இந்த சிம்மம்க்கு ஏன் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஒரு கோவமா, ஒன்றும் மெசேஜே நல்லா வரல, ஏதோ 1 மாதம் தான் நல்லா இருக்குது, எப்போவுமே ஆவரேஜ், சுமார், டேக் கேர், அப்படி பார்த்துங்க இப்படி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே ஒன்று சொல்கிறேன், ஜென்யூனாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு ராசி அப்படிங்கிறது ஒரு மனசு, ஒரு மனநிலை, ஒரு மனநிலை ப்ளஸ் உடல்நிலை, உணர்வுகள். அப்போது அந்த ராசிக்கு வந்து டிரான்சிஷனை எப்படி அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது நெகட்டிவான பிளானட்டை அதுக்கு எதிர்க்க போய் இருக்கான்னு பார்ப்போம். சிம்மம்னா லைட்டு, சூரியன் அர்த்தம். சிம்மம் அப்படின்னா அது வந்து சூரியனுடைய ராசி. அப்போ அந்த ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியன்னா பிரகாசம், பிரகாசம்னா ஒளி,
ஒரு லைட் இல்லாமல் நம்ம உலகத்தை இயங்கவே முடியாது. அப்போது அந்த ஒளி பொருந்திய ராசி மண்டலத்தை நீங்கள் பிறக்கிறீங்கன்னு சொன்னோம்னா, ஒரு ஷேடு கொடுக்குற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று சாயா ராகு கேது, இன்னொன்று சனி இருட்டு கிரகம். இப்போ சனி வந்து உங்களுக்கு கரெக்டாக சிம்மத்துக்கு அப்படியே இப்போ சிம்மம் இதான் ராசினா சனி இங்கேருந்து நேராக ஒரு பார்வையை பதிச்சா என்ன ஆகும்? இப்போ சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து இந்த வானம் வந்து அப்படியே ஒரு மப்பாக தெரியுது, எல்லாம் அப்படியே மேகமூட்டமாக இருக்குது, சூரிய வெளிச்சமே தெரியல. ஆனால் சூரியன் அங்கே தான் இருக்குது, ஆனால் அது வெளிச்சம் நமக்கு படலை, விழலை. அப்போது சனியுடைய பார்வை வந்து அதை மறைச்சி வச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போது சூரியனுடைய ராசியில் பிறந்த சிம்மத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையாகவே அந்த சிம்ம ராசிக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, இயற்கையாகவே இருக்குது. அவுட் ஆஃப் 12 ராசி சைனில் சிம்மத்துக்குன்னு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, அது எப்படி சூரியனுக்குன்னு சில ஆற்றல் இருக்கோ அது அவங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிது. சப்ஜெக்ட்டு சூரியனும் நல்லா இருக்கணும் ஹாரோஸ்கோப்பில். அப்படி இருந்தும் இப்போ சனியுடைய பார்வை என்ன பண்ணோம், முதல்ல அவங்களுடைய பலத்தை அவங்களால உணர முடியாமல் தடுத்து வச்சுருக்கோம். தைரியத்தை குறைக்கும், ஒரு பலத்தை உணர வைக்காது, ஒரு மாதிரி ஒரு எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு மூட் அவுட் பண்ணி வைக்கும். அதுதான் அந்த சனியுடைய பார்வை. அது யார் முறியடிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, அவங்களுடைய ப்ராக்டிசஸ்லாம் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கவங்க அதெல்லாம் மீறி வராங்கன்னு அர்த்தம். அடுத்தது ராகு கரெக்டாக 8th ஹவுஸில், கேது 2nd ஹவுஸில். இது எக்ஸ்ட்ரா ட்ரபிள். எக்ஸ்ட்ரா ட்ரபிள்னால் என்ன? இப்போ இதெல்லாம் நான் ஏன் ஃபஸ்ட்டு இப்படி பார்க்க தெரியும், அப்புறம் நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். எல்லா சிம்மராசிக்கும் இது வராது, அதுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து 2024 ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ளே தான் இந்த ப்ரிடிக்ஷன் நான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ராசி ப்ளஸ் லக்னத்தை இப்போ காம்போ பண்ணுறேன், புரிஞ்சுங்க. ஸோ இந்த கேது ராகு வந்து 2-8 இருக்கும்போது என்னென்னா, கேது வந்து 2nd ஹவுஸ்னால் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு. அப்போ அந்த இடத்துல ஃபேமிலியுடைய மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தர் அப்படி கொஞ்சம் தொல்லை கொடுத்துட்டே இருந்தானா, இந்த பக்கம் 8th ஹவுஸில் ராகு திடீர்னு அப்பப்போ ஹெல்த்தில் ஏதாவது ஒரு அப்செட் பண்ணிகிட்டே இருந்தா, ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் கொண்டு போகல. அதுதான் சிம்மத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம். அதனால் என்னால் பாசிட்டிவாக எதுவும் ப்ரிடிக்ட் பண்ணவில்லை. ஒரு ஆறுதலாக குரு 9ல் இருந்தார், இப்போ 10க்கும் போயிட்டார். பொதுவாக 10ல் குரு தனியாக இருக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. சரி, இது எல்லா சிம்மராசிக்கும் பொருந்துமான்னு கேட்டால் பொருந்தாது. ஏன் பொருந்தாது? என்ன லக்னம்னு என்றைக்காவது நான் நிறைய முறை சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் சிம்ம ராசியாக பிறந்திருக்கலாம், நான் சொன்ன மாதிரி அந்த டஃப் சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம். பட் ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னம், இல்லை ரிஷப லக்னம், ஒருவேளை மிதுன லக்னம், கன்னியா லக்னம், இந்த மாதிரி லக்னங்கள்லாம் இப்போ நேரம் கொஞ்சம் பலமாக இருக்குது. சிம்மனுடைய காம்போவுக்கு இந்த லக்னங்கள் இப்போ பலமாக இருக்குது. சிம்மமுடைய காம்போவுக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, இந்த 4 லக்னங்களை பிறந்து சிம்மராசியில் பிறந்தீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. ஈவன் துலாம் லக்னம் கூட சமாளிச்சிருவீங்க. நாட் பேட், இன்னும் மோசமாக இல்லை. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். உங்கள் லக்னம் என்னது உங்கள் பர்த் சார்ட் தான் தெரியும். அதுதான் நான் lifehoroscope.in சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்துங்க. ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்க முடியும். அதுக்கடுத்து நான் வந்து என்ன சொல்கிறேன், சிம்ம ராசியில் பிறந்து அப்போ நான் வந்து சிம்ம லக்னம் எனக்கு எப்படி இருக்கும், கடக லக்னம் எனக்கு எப்படி இருக்கும், கும்ப லக்னம் ராசி சிம்மம், லக்னம் கும்பம் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு. மீன லக்னம் ஆனால் ராசி சிம்மம். ஸோ கடகம் லக்னம், சிம்மத்துக்கு சிம்மம், சிம்மத்துக்கு கும்பம், சிம்மத்துக்கு மீனம், இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப சுமாராக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நான் நிறைய ஹாரோஸ்கோப்ஸும் பார்த்தேன். சிம்ம ராசி கடக லக்னம், சிம்ம ராசி மீன லக்னம் இல்லை கும்ப லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு இப்போ உள்ள நேர காலம் ஹெல்த்து, மைண்டு, எமோஷன் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஃபேமிலி ப்ளஸ் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ளஸ் அவங்களுடைய கரியர் எல்லாமே ஒரு மாதிரி போராடிட்டு இருக்கு. பட் ஹார்ட்லி இந்த போராட்டங்கள்லாம் சிம்மத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, எவ்வளோ தான் இருள், எவ்வளோ தான் வந்து ஆபத்துகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை சூழ்ந்தாலும் அதையும் மீறி மீண்டும் அந்த சூரியன் வந்து தன்னோட சக்தியை நிரூபிக்கும். அதுதான் சிம்மத்துக்குண்டான ஒரு ப்ளஸ். அப்போ அந்த ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த நேர காலங்கள் என்னதான் கடுமையான சூழ்நிலையை உருவாக்குனாலுமே அதை தாண்டி நீங்கள் வர முடியும், வரக்கூடிய காலம் நெருங்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். மற்ற லக்னங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து விருச்சிகம் அப்படிங்கிற லக்னம், இல்லை தனுசு, மகரம், இந்த லக்னங்கள்லாம் பார்க்கவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சமாவது ஒரு சப்போர்ட்டிங் ரோலை ப்ளே பண்ணுது. இதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி தசா புத்திகளை வெரிஃபை பண்ணுங்க நான் நிறைய முறை சொல்லிட்டேன். சிம்மத்தில் பிறந்து நல்ல தசா புத்திகள் நடக்குதா? ஏன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சுக்கிர தசை குழந்தையிலே நிறைய பேருக்கு நடந்துடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு. இப்போ நீங்கள் உத்திரம் இல்லை மகமில் பிறந்துப்பீங்க. நீங்கள் எப்படியும் உங்களுடைய தசைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இளம் வயதினராக இருக்கும்னு வச்சுப்போம். எதர் ராகு ஆர் குரு ஆர் சனி, இந்த காம்போல தான் வருவீங்க. இதில் ராகு வந்து ஒரு சாயா கிரகம், அது வந்து உங்கள் பர்த் சார்ட்டில் சிம்மத்துக்கு யோகமாக இருந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ராடனரி, இல்லைன்னா போட்டு ஒரு வழி பண்ணி ஆளை வாழ்க்கை பாடத்தை புகட்டிடும். இந்த பக்கம் குரு தசை கொஞ்சம் பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ என்ன தசா புத்தி நடக்குது அதை வெரிஃபை பண்ணணும். அது உங்கள் லக்னத்துக்கு யோக கிரகமாக இருக்கா அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும்.
புத்திநாதன் எப்படி இருக்கார், தசாநாதன் எப்படி இருக்கார், பர்த் சார்ட் பேஸ் எப்படி இருக்கு. பேஸே நல்லா இல்லாமல் எதுவுமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த பேஸ் எப்படி இருக்கு, பர்த் சார்ட் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் சிம்மத்துக்கு பலன்கள் வந்து உண்டாக போகுது, அந்த பலன்கள் கிடைக்க போகுது. ஸோ இப்போ நான் பேலன்ஸ் உள்ள அந்த 5 மாதங்கள் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எதுக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ வந்து உடனே வேலையை மாற்றிடணும், பிஸ்னஸை மாற்றிடணும், அதை மாற்றிடணும், இதை மாற்றிடணும், ஊரை மாற்றிடணும், இங்கே வந்துடணும், இங்கே செட்டில் ஆகலாமா, அங்கே இந்த குழப்பம் நிறைந்த காலகட்டம் தான் இது. குழப்பத்தில் எப்பயுமே முடிவு எடுக்கக்கூடாது, தள்ளி போட்டுடணும். ஸோ எல்லாத்தையும் மாற்றணும்னு வேகம் எடுக்காத இருக்கிறது நல்லது, சேஃப் உங்களுக்கு. அதே மாதிரி பேரண்ட்ஸோடைய ஹெல்த்து, உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் டேக் கேர் பண்ணி திருமணம் செய்கிற ஆர்வமும் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களும் பக்குவமாக கொண்டு போயிடுங்க. அது வந்து அதுவாக வந்து நிற்கிது, கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற மாதிரி வந்தால் ஓகே. நீங்களாக செல்ஃபாக உங்களை வந்து ரொம்பவும் போட்டு ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து மெனக்கெட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காதீங்க, அதை பார்த்துங்க. அதே மாதிரி ஃபேமிலி லைஃபு, மெயினாக மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமு, இந்த எக்ஸாம், அந்த எக்ஸாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், என்ன பண்ணுறதே தெரியல, தைரியமாக பண்ணலாமா, கிடைச்சிருமா. நான் எக்ஸாம்லலாம் மார்க் வாங்கலாம் நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க. எக்ஸாம் நீங்கள் என்ன எழுதிங்களோ அதான் மார்க் வரும். அதுக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் நம்ம சம்மந்தம் இல்லையா, அப்புறம் எப்படி அதை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணின்னு கேட்குது. கரெக்டு தான். ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன சொல்ல முடியும்னா, உங்கள் நேரம் சாதகமாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் செய்த முயற்சிக்கு பலன் டக்குன்னு நடந்துடும். உங்கள் நேரம் பாதகமாக இருந்தால் உங்கள் முயற்சி அதிகரிக்கணுமே தவிர, நேரம் பாதகமாக இருக்கணும் ஒன்று வந்து ஓய்ந்து ஒதுங்கக்கூடாது. உங்கள் முயற்சி அதிகரிக்கணும், அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதா? இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்த 5 மாதங்களை திட்டமிடுங்க. வாழ்த்துக்கள். கன்னி ராசி. இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் என்னென்னா, கன்னி ராசி நமக்கு வந்து 7, 8 க்ளீனாக இருக்குது. 9ல் குரு, வாவ் சூப்பர். குரு 9ல் வந்து குரு பார்வை வந்துடுச்சு, அது நடந்துடும், இது நடந்துடும்ன்ற பயங்கரமான பிளான். பட் இருந்தாலும் அந்த 1 and 7ல் வந்து அப்படி ராகு கேது முட்டை இருக்குது. இது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா, அதனால தான் இது தடையாக இருக்குது, அதனால தான் கல்யாணம் நடக்கலையா, அதனால தான் வேலை கிடைக்கலையா, அதனால தான் ஏதோ ஒரு மாதிரி லேக் ஆகிட்டே இருக்குது, அதனால தான் ரொம்ப பொறுமையாக நடக்குதா, இப்படின்ற ஒரு டவுட்டில் நிறைய பேர் வந்து ஒரு மெசேஜ்லாம் நான் ரிசீவ் பண்ணேன். நான் சில விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். கன்னி பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள அந்த கரண்ட் டைம் ட்ரான்சிஷன் எல்லாமே எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ரானரி அப்படி இல்லை. அதுக்காக வர்ஸ்ட் டு த கோர் அப்படியும் ஒன்றும் இல்லை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒன்று தடையை உண்டு செய்யும், ஒன்று அறிவை கொடுக்கும், ஒன்று வந்து அறிவை சோதிக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது. அப்போ என்னென்னா, ஒரு எக்ஸாம்னு வச்சுங்க, கன்னிராசி இது ஒரு எக்ஸாம் டைம். ஸோ எக்ஸாம்னா என்ன, ப்ரிப்பேர் பண்ணணும், நாலேஜபிளாக ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணணும், ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணணும். பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் மூவ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. அதுதான் இப்போ கன்னியுடைய டைம். இது வந்து உங்கள் ராசிக்கு. சரி, இது கன்னி ராசிக்கு இப்படி சொல்கிறீங்க, பட்டு அப்போ எப்படி இது வந்து கிளாரிட்டி வேணும்? ஏன்னா அதில் 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, எல்லாமே சூரிய, சந்திர, அங்காரகனா செவ்வாய். அப்போ இந்த நட்சத்திரங்களை பிறக்கிறவங்க எப்படியும் ராகு தசையை கடப்பீங்க, அது ரொம்ப சின்ன வயசுலேயே கடந்து வருவீங்க. அப்புறம் குரு தசையும் சந்திப்பீங்க, ஒரு சுபர தசையை இளமை காலத்தை கண்டிப்பாக சந்திப்பீங்க. அப்புறம் லைஃப்பில் வந்து நீங்கள் செய்த நன்மைகள் தீமைகளை ஃபேஸ் பண்ணுற ஒரு தசைனா அது சனி தசை. சனி தசையும் சந்திப்பீங்க, அறிவு தெளிவடைகிற தசையாகவும் அதுதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த தசைகள் அப்படியே இருப்பீங்க. அதுக்கப்புறம் புதன் வந்துடும். இது கொஞ்சம் நல்ல ஏஜ் ஆன பிறகு. இப்போது நிறைய பேருக்கு கண்ணியில் என்னென்ன எதிர்பார்ப்பு, என்னென்ன ஏஜ் குரூப்பில் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன், படிப்பு மெயினாக மாணவர்களுக்கு அடிப்படையிலே கன்னி வந்து அது ஒரு புதனுடைய ராசி. ஆனால் அறிவு, திறமை, வித்தை, ஆர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக வராங்க. அப்போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ டைம் வந்து பரவாயில்ல. இல்லத்தரசிகள், ரிலேஷன்ஷிப்பு, கல்யாணம் நடக்கணும். ஏன்னா குரு பார்வை வந்துடுச்சு, மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம அது எப்படியும் 1 வருஷம் தான் இருக்கும். வேலை விஷயம், பொருளாதாரம், முன்னேற்றம், ஒரு அதிர்ஷ்டம். இப்போ நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கன்னி ராசியில் பிறந்திருக்கோம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், நம்ம லக்னம் என்ன, நம்ம உத்திரத்தில் பிறந்திருக்கோம், நம்ம லக்னம் என்ன என்னைக்காவது வெரிஃபை பண்ணி பார்த்தீங்களா? ஓகே, பார்த்தவங்க பல பேர் சொல்கிற பதில் ஆமாம் நான் பார்த்தேன், எனக்கு அது ரிஷப லக்னம், எனக்கு மேஷ லக்னம், எனக்கு மிதுன லக்னம், நான் கும்ப லக்னம், அப்படியே மாற்றி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எதெல்லாம் இப்போ ஃபேவராக அந்த காம்போ வந்து கனெக்டாக இருக்குது அப்படின்றத நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்னி ராசியில் பிறந்து மேஷ லக்னம், அதை விட அடுத்து ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி ராசியில் பிறந்து கன்னியா லக்னம், அதே சேம் கன்னியா லக்னம், துலா லக்னம். இந்த 5 லக்னத்துக்கு, மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னியா, துலாம், இந்த 5 லக்னத்துக்கு கன்னி ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உள்ள நேரம் காலம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இது வந்து ஆகஸ்ட் 2024லேருந்து டிசம்பர் 2024க்குள்ளே நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் அடைய நினைக்கிற ஒரு விஷயம், நீங்கள் எடுக்கிற முயற்சி, உங்களோட பொருளாதாரம்,
உங்களுடைய திருமணம், உங்களுடைய ஆசை நிறைவேறது, உங்களுடைய முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் போகிறது, இதெல்லாம் பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இது கடைசியாக நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுன்னா, என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, அது உங்களுக்கு ஃபேவரா அன்ஃபேவரா, அது குரு தசையா, ராகு தசையா, சனி தசையா, இல்லை புதன் தசையா, அது ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, அது ஹாரோஸ்கோப்பில் பர்த் சார்ட்டில் இந்த பேஸ் எப்படி இருக்குது, நல்ல இடத்துல பொருந்தி இருக்கா, பலமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, நீச்சமாக இருக்கா, இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அது வந்து பர்த் சார்ட் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பாருங்கள். இல்லாதவங்க lifehoroscope.in சைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா பர்த் சார்ட் கிடச்சிரும். ஸோ அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டை பேஸ் பண்ணியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ராசி இலக்கணம்னு சொல்லிட்டு, என்ன தசா புத்தி. அப்போது நீங்கள் உடனே நினைப்பீங்க, இப்போ கன்னி ராசி வந்து வெறும் குரு பலன் வந்தால் பலன் இல்லையா? அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. ராசி என்பது உங்கள் மனநிலை. மனசில் ஆசையே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு பலன் கிடைச்சா கூட அவங்க என்ஜாய் பண்ணுறதில்ல. பட் அந்த ஆர்வம் ஆசையம் வருதுன்னு சொன்னால் அது குரு கொடுக்குறாரு. அடுத்தது உங்கள் லக்னம், விதிப்படி அதுக்கு எப்படி கொண்டு போக போகுது. சரி, இப்போ மற்றதெல்லாம் விட்டுட்டீங்களே அப்படின்னா இருக்குது, விஷயத்துக்கு வந்துடுறேன். கடக லக்னம், சிம்ம லக்னம், கும்பம், மீனம், இந்த 4 லக்னங்களை சேர்ந்து நீங்கள் ராசியில் கன்னியில் பிறந்திருந்தா அப்போ தான் கன்னி ராசிக்கு குரு பலன் வந்தும் சனி நல்லா இருந்தும் உங்களால் வந்து வேகமாக போக முடியாமல் கொஞ்சம் தடங்கல் பண்ணி கொண்டு போகுது. பட் அதுக்காக இந்த டைமும் இது நடக்காது, இது ரொம்ப நெகட்டிவ், அப்படி கிடையாது. ஒரு 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 லக்னம் வந்து ஃபேவராக இல்லாத நேரத்தில் ஒரு ராசிக்கு நல்லா இருந்தால் அது அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய தடையாக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தடை தான் எல்லாமே, எரர். நம்ம சொல்கிற என் லைஃப்பில் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லைனா எரர், அது மாதிரி. சரி, கொஞ்சம் நியூட்ரலாக ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ண உடனே சப்போர்ட் கிடைக்குதுன்னா அது பேலன்ஸ் உள்ள லக்னங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சிரும். அதுதான் விருச்சிகம், தனுசு, மகரம், ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்குது. ஸோ கன்னி ராசியில் பிறந்து எல்லா விதமான ஆர்வங்களோட, எல்லா விதமான ஒரு சந்தோஷங்களோட, எதிர்பார்ப்புகளோட நீங்கள் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறீங்க. பட் ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப புஷ் பண்ண தான் வருதுன்னா இதுதான் காரணம். அதை நீங்கள் வந்து உங்கள் பர்த் சார்ட்டை கனெக்ட் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு புரியும். அந்த புரிதலோட நீங்கள் வந்து முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த குரு பார்வைங்க உங்களுடைய திருமண முயற்சி, உங்களோட ஃபேமிலி லைஃப், உங்களோட கடன் பிரச்சனை, உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ், ப்ளஸ் வந்து உங்களோட எஜுகேஷன், உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் மூவ், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், வாகன வசதிகள், இதெல்லாம் நீங்கள் உண்டு செய்ய முடியும். இதான் நான் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்காத நான் சொல்கிறேன். தேங்க்யூ. துலாம் ராசி. இப்போ நம்ம வந்து துலாம் ராசியை வந்து தொடர்ந்து இந்த 2024 இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னே மெயினாக வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய பேர் சொன்ன காமனான விஷயம்னா தடைகள்லாம் நிறைய இருந்ததா இப்போ அப்படியே விலக ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ துலாம் வந்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் விலகி, தடைகள்லாம் விலகி ஒரு பாதை வந்து நமக்கு தெரியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நான் வந்து அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது குரு வந்து 8ல் இருக்கும்போது எப்படி துலாமுக்கு நன்மை செய்யும்? நிறைய பேர் இந்த கல்யாண பலன் துலாமுக்கு குரு பார்வை இல்லையே, அதே மாதிரி குரு 8ல் இருந்தால் நிறைய பொருளாதார விரயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ராசி என்பது ஒன்று, அப்புறம் லக்னம், அதுக்கப்புறம் தசாபுத்தி, பர்த் சார்ட்டுடைய பேஸு. இப்போ நான் வரிசையாக கனெக்ட் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. துலாம் ராசி குரு 8ல் இருந்தாலும் கவலை இல்லை. பட் அங்கே என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அது வந்து சுப விரயங்களை உண்டு பண்ணுற ஒரு இடம் தான் 8. 8ங்கிறது உங்களுடைய ஒரு அசையாத சொத்துக்கள் சேர்க்குற இடமா எடுத்துக்கலாம். திருமணம் பண்ணுறீங்க, பார்ட்னர் வந்து வேறு ராசியில் இருந்தால் டெஃபினட்டாக இதை மேட்ச் பண்ணலாம். துலாம் 8ல் குரு இருந்தால் அந்த பார்வை வந்து செகண்ட் ஹவுஸில் விழுந்துடும். அது ஃபேமிலி, குடும்பம். ஸோ தனக்குண்டான பலனை விட தன்னோட குடும்பத்துக்குண்டான பலனை வந்து துலாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அடுத்தது வந்து பொருளாதாரம். விரயம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, அது செலவுகளை நிறைய கொடுத்தாலும் கூட அதுக்கு வரவுன்னு ஒன்று இருக்கணும்ல. அந்த வரவுக்குண்டான இடம் ஃபில் ஆகிடுச்சுன்னா என்ன செலவானாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஸோ துலாம் அந்த வகையில் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அந்த காம்போ பார்க்குறோம். அந்த கனெக்ட் பண்ணுற அந்த காம்போ என்ன அப்படின்னா, என்னென்ன லக்னங்கள்லாம் அந்த துலாமில் நீங்கள் பிறந்திருந்தாலும் அதுக்கு ஒத்து போகும் அப்படின்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுனம், அப்புறம் கன்னியா லக்னம், துலாம் ராசி, ஒருவேளை துலாம் லக்னம், ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் கடந்து மகர லக்னமாக இருந்தாலும் கூட இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒரு தொழில் முயற்சி, வேலை முயற்சி, பொருளாதார முயற்சி, குடும்பம், கல்யாணம், உங்களோட மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு படிப்பு, மேல் படிப்பு, அயல்நாடு, வெளிநாடு பயணம், ப்ளஸ் வந்து உங்களுடைய நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் லைஃப்பில் தேவைப்படுது, ஒரு பிக் ட்ரீம், அதற்கு ஒரு முயற்சி கூட இந்த நேரத்தில் இதை செய்ய முடியுன்றது தான் அதோடைய கருத்து. அப்போது சில லக்னங்களுக்கு தான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒருவேளை துலாம் ராசியாக பிறந்திருந்தாலும் கூட
ஒருவேளை கடகம், சிம்மம், கும்பம், மீனம் இந்த மாதிரி 4 லக்னம் சேர்ந்திருந்தால் அப்போ சில விஷயங்களை தடைப்பட்டு நீங்கள் முயற்சி எடுத்து போராடி அடையிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஒருவேளை தனுசு இல்லைனா விருச்சிகம் இந்த லக்னங்களை சேர்ந்துருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அது கொஞ்சம் முயற்சி எடுத்த உடனே நடக்கிற மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா தசா புக்தி என்ன நடக்குது. ஏன்னா துலாமில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக சனி தசை இல்லை புதன் தசையை கடக்க வேண்டி வரும். ஸோ தசா புத்தி என்ன, எந்த தசையில் எந்த புத்தியில் நீங்கள் வந்து வாழ்க்கையை கொண்டு வரீங்க, அதை பொறுத்து அந்த பலன்கள் எப்படி மாற்றத்தை கொடுக்குது, இதை நம்ம பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரிடிக்ஷனை கொண்டு போக முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில் உள்ள கோள்கள் வந்து தொடர்பு அடைஞ்சதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மீதமுள்ள மாதங்கள், ஏன்னா இந்த ப்ரிடிக்ஷனே வந்து 2024 ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் 2024 இந்த காலகட்டத்துக்கு உண்டான ஒரு பலன் தான். ஸோ அந்த காலகட்டத்துக்குண்டான பலன்களை தசாபதி வலுவாக நின்று உங்களுடைய ஜனன ஜாதகம், அந்த பேர்த் சார்ட் சொல்கிறீங்க பேஸ் அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எதை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு தெளிவான பாதையில் கொண்டு போயிடும். அப்போ யாரெல்லாம் துலாம் ராசியில் பிறந்து சில விரயங்களோ சில இழப்புகளோ சில போராட்டங்களோ அனுபவிக்கிறாங்கன்னா அவங்களோட தசா புக்தி, அவங்களோட ஜனன ஜாதகத்தில் சில கோளுடைய அமைப்பு சரியில்லாமல் அல்லது நான் சொன்ன சில லக்னங்கள் உட்பட இதில் தான் சில தடுமாற்றங்களை அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ இந்த தடுமாற்றத்துலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக அதை பிளான் பண்ணி புரிஞ்சு தான் நீங்கள் வரணும். இது ஒரு பொது பலனாலும் கூட அதெல்லாம் ஒரு முறையும் சொல்கிறேன். உங்களுடைய ராசி மட்டும் பார்க்காதீங்க. உங்கள் லக்னம் என்ன, உங்களோட தசாபுத்தி என்ன, உங்களோட ஜனன ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதில் எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு, எது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக பொசிஷன் பண்ணியிருக்கு, அதை நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கணும். அதனால தான் ஒரு முறை உங்கள் ஹாரோஸ்கோப் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஹாரோஸ்கோப் இல்லை டீட்டெயிலாக இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தான் lifehoroscope.in சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த ஹாரோஸ்கோப்பை முதல்ல நீங்கள் செல்ஃபாக ரீட் பண்ண தான் முதல்ல நீங்கள் யார், உங்களுடைய அந்த தசாபுக்தி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, என்ன மாதிரியான பலனை கொடுக்குது, அதை நீங்கள் உணர முடியும். அது உணர்ந்த பிறகு தான் உங்களுடைய திட்டங்களை சரியாக நீங்கள் கொண்டு போக முடியும். ஏன்னா இது எல்லா ரிலேட்டடாகவும் நான் ப்ரிடிக்ஷனை கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். மெயினாக வந்து அந்த ஜாப் அண்ட் ஃபினான்ஸ், பிஸ்னஸ், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய கரியர், உங்களுடைய கரியரில் சேஞ்ச், மாணவர்களுக்கு மெயினாக படிப்பு, அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான், ப்ளஸ் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கே இதெல்லாம் நம்ம செய்யலாமா, இந்த சமயத்தில் அது செய்யக்கூடணுமா, செய்ய முடியாதா, அதுக்கு பலன் எப்படி இருக்குன்றது தான் கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸோ ஓரளவு இது வந்து ஃபார் த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க, திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் சேர்த்து நான் அந்த பலனை கொடுக்குறேன். ஸோ நல்லா திங்க் பண்ணி உங்களை சுயமாக செக் பண்ணி முடிவெடுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிகம் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய முறை சொல்லியிருக்கேன், நீங்களும் நிறைய பேர் மெசேஜ் போட்டீங்க, விருச்சிகமே ஒரு போராடுற ராசியா, அதுவும் அனுஷம் அண்டு கேட்டேன். பட் அப்படி கிடையாது. விருச்சிகம் வந்து சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு ராசி. இப்போது கிட்டத்தட்ட 2023-24 அந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம், குரு 6ஆம் இடம், நிறைய போராட்டங்களை கடந்து இப்போ கூட இன்னும் 5ல் ராகு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்ன குழப்பம்னா எங்களை நிம்மதியாக விடாது அந்த கிரகங்கள்லாம். ஒன்று 7ல் சனி வருது, இல்லைனா அர்த்தாஷ்டம சனி வருது, இல்லைனா குரு 6ல் போயிட்டார், இல்லை ராகு 2ல் வந்துடுது, ஏதாவது ஒன்று போட்டு எங்களை படுத்திக்கிட்டே இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். டிஃபால்ட்டாகவே சந்திரன் வந்து நீச்சம் அடைஞ்ச ஒரு ராசி தான் விருச்சிகம். இப்போ இவங்களுக்கு தான் வந்து என்ன மனசில் இருக்குன்னா ஒரு அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஃப்ரீயாக எந்த தொல்லையும் இல்லை, நல்லா நீட்டாக நான் ரொம்ப நல்ல பலனை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அது ஒரு காலம்லாம் வராதா அப்படிங்கிறது. எப்பயும் ஒரு போராளி வந்து லைஃப்பில் அமைதியை தேடி போனோன்னா அந்த போராட்டம்னு ஒரு வாழ்க்கையே இருக்காது. நீங்கள் வந்து அமைதியை தேடுறீங்க, ஒரு நிம்மதியை தேடுறீங்க, ஆனால் இந்த ராசியுடைய தன்மையே ஒரு போராடும் குணம் தான். ஸோ எதிர்ப்புகள் மத்தியில், எதிரிகள் மத்தியில், வாழ்க்கையில் வந்து குழப்பங்கள் மத்தியில் அதை வந்து எதிர்நீச்சல் போட்டு வெல்லக்கூடிய சக்தி படைத்த ராசி தான் விருச்சிகம். அப்படிப்பட்ட ராசியில் பிறந்துட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும், ஆனந்தமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு பதிலாக அது ஒரு போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ். இதுதான் நீங்கள் முதல்ல உணரணும். அதை உணர்ந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க. சரி, இப்போ நம்ம இந்த 2024 ஏன்னா 2025 நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. 24 நம்ம குறிப்பாக என்ன கவனிக்கிறோன்னா ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் 2024 இந்த காலகட்டத்துக்குள்ளே உங்களுடைய சூழ்நிலை என்ன ஆகும், என்ன மாதிரி நடக்கும், என்ன மாதிரி முடியும், எது மாதிரியான பலனை கொடுக்க போகுது. இது வெறும் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே குரு பார்வை ஹெல்ப் பண்ணிவிடுமா? ஏன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்க, 5ல் ராகு, பட் குரு பார்வை மட்டும் அட்வான்டேஜாக இருக்குது. நிச்சயமாக சொன்னபடி எல்லாமே நல்லதாக நடந்துருமானா எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ணுறது? நான் ஏற்கனவே சொன்னேன், ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க, எப்படி அதை வந்து கொண்டு போக போகிறீங்கன்னா உங்கள் ராசி.
இப்போ உங்கள் லக்னத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். உங்கள் லக்னம் வந்து ஒருவேளை விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்து சுபமான லக்னங்களில் இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற டைம் ஃப்ரேமுக்கு மேஷம் லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க, இல்லை ரிஷபம் அப்படிங்கிற லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க, இல்லை கன்னியா, இல்லை விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னத்தையே நீங்கள் சேர்ந்து பிறந்திருக்கீங்க, இல்லை ஒருவேளை லாஸ்ட் ஆப்ஷன் மகரம், இந்த லக்னங்களை சேர்ந்துருந்தா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மகரம், மேஷம், ரிஷபம், கன்னி அண்ட் விருச்சிகம். இதுதான் உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை இந்த வருஷத்தில் அது அது ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், உங்கள் முன்னேற்றமாக இருக்கலாம், உங்களை அடுத்த லெவலில் உள்ள நகர்வாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பு, கல்யாண விஷயம், படிப்பு, வெளிநாடு யோகம், இந்த மாதிரி நிறைய முயற்சிகளுக்கு ஒரு தடையாக இருக்குது. ஒரு ஃபேமிலியில் வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க, பட் அதெல்லாம் எப்போ இருக்கிற சின்ன சின்ன தொல்லைகள்லாம் சால்வ் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி அடையும் காலம்னு ஒன்று வரும். அந்த காலம் இந்த மாதிரியான காம்பினேஷனில் இருந்ததுன்னா இந்த வருஷமே எல்லாத்தையும் நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியுன்றது அதோடைய பாயிண்ட். ஒருவேளை வேறு சில லக்னங்களாக இருந்தால், நான் சொன்ன 5 லக்னங்களை தவிர, ஏன்னா இதையும் தாண்டி உங்களோட தசாபுக்தி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கார்பியன்ஸ்க்கு எப்பவுமே நீங்கள் ஜனனம் எடுக்கும்போது எல்லாம் பெரிய பெரிய தசைகளை சந்திப்பீங்க. குறைஞ்சபட்சம் சுக்கிரதசையை கடக்காமல் உங்கள் வாழ்க்கை இல்லை. அந்த சுக்கிரதசை எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அது உங்களுடைய ஜனன லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சூரிய, சந்திர, அங்காரகன், கொஞ்சம் நல்லா வயதான காலத்தில் கொஞ்சம் ராகு வந்துடும். இப்போது நான் சொன்ன லக்னங்களை தவிர மற்ற லக்னங்கள் எடுத்திங்கன்னா கடகம், சிம்மம், கும்பம், மீனம், இந்த லக்னங்களுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்திருந்தாலும் போராட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஒரு 10 முறை முயற்சி பண்ணாதான் ஒரு 2 பலன் நடக்குது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. ஒருவேளை தனுசு லக்னம், இல்லைனா துலாம் அப்படிங்கிறது, இல்லை மிதுனம், இந்த மாதிரி லக்னங்களை சேர்ந்துருந்தால் கொஞ்சம் புஷ்பலாம் நடக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணால் கூட நடக்கிற சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா ராசி மட்டும் முக்கியம் இல்லை, இங்கே லக்னம் எவ்வளோ முக்கியன்றதை நான் இந்த இடத்த உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்த விஷயம் என்னென்னா தசா புக்தி என்ன. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சுக்கிரதசை நடக்குதா? நிறைய பேருக்கு சுக்கிரதசை கை கொடுத்ததே இல்லை. ஒரு சிலருக்கு தான் சுக்கிரன் கை கொடுக்கும். யாருக்கெல்லாம் கை கொடுக்கும்? சுக்கிரனுடைய ஸ்கோர் நல்லா இருக்கணும், அசுபர்களோட சேராமல் இருக்கணும். அதை விட மெயினாக அந்த அந்த சுக்கிரனுடைய பார்வையோ இல்லை பலமோ நல்லா பொருந்தி இருந்ததுனா தான் ரிசல்ட்டை கொடுக்கும். அதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கணிச்சு பார்க்கணும். அடுத்து நான் சொன்ன பேர்த் சார்ட். இந்த பேர்த் சார்ட்டில் ஒரு தோஷமே இல்லை. வெறும் சந்திரன் நீச்சம், விருச்சிக ராசி, அது மட்டும் தான் என்னுடைய பிரச்சனை. ஆனால் எனக்கு குரு பார்வை இருக்குது, எனக்கு மற்ற கோள்கள்லாம் யோகமாக இருக்குது, அதுலேயும் பர்டிகுலராக எனக்கு வந்து ஜாதகமில் இந்த சூரியன்லாம் வலுவாக இருக்கார். அப்போ அதை பற்றி உங்களுக்கு வந்து பெரிய வருத்தமோ இல்லை கவலையோ ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ புரிதல் என்ன அப்படின்னா, ஈவன் நீங்கள் விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட உங்களோட பேர்த் சார்ட், ஜனன ஜாதகத்துடைய பேஸ் நல்லா இருந்தால் இந்த இயர் 2024 இந்த ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ளே பிளான் பண்ணபடி நிறைய விஷயத்தை அழகாக செஞ்சிடலாம். நான் சொன்ன லக்னங்களும் உங்களுக்கு கம்பைன் ஆகிருந்தா 5 லக்னங்கள் கொடுத்துருக்கேன். மேஷம், ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம். இந்த 5 லக்னங்களுடைய காம்பினேஷன் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அதோடைய பலனை இன்னும் வேகமாக உங்களுக்கு கொண்டு போயிடும். ஸோ உங்களுடைய பிளான், நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள திட்டங்களை நீங்கள் சரியாக செய்ய முடியுங்கிறது தான் அதோடைய ஒரு பலன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறதுக்கு குரு பார்வை ஃபுல் சார்ஜில் இருக்குது, சரியாக பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு வந்து பல ஆண்டுகள் 7 சனிக்கு அப்புறம் தொடர்ந்து நிறைய பாசிட்டிவான நியூஸ் தான் கொடுத்துருந்தேன். நீங்களும் ரொம்ப நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது, லைஃப்பில் மாறி இருக்குது, ஃபேமிலி லைஃப் மாறி இருக்குது, ஜாபில் மாற்றம் இருக்குது, அப்படி இப்படி நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் என்னென்னா, குரு 6 போயிருக்காரு, அது வந்து ஆக்டிவாக இருப்பாரா, ரிசல்ட்டை கொடுப்பாரா? ஏன்னா சனி மட்டும் ஃபேவராக வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுடைய ராசிநாதன் வந்து சரியாக இல்லையே. ராகு கேது வந்து 4 and 10 இல்லை. நிறைய பேர் கேட்ட காமனான கொஸ்டின், கேது 10 போனால் வேலை இல்லாமல் போயிடும், வேலை இருக்காதுன்னு சொல்கிறாங்க, உண்மையிலேயே எனக்கு வேலை இல்லை அப்படின்ற நிறைய குழப்பத்தோட சில கேள்விகள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் தான் நான் இந்த வீடியோவும் பண்ணுறேன். இப்போ 2024 இருக்கோம். ஆகஸ்ட் டு டிசம்பர் என்ன நடக்க போகுது? வெறும் தனுசு ராசியை வச்சு மட்டுமே நம்ம முடிவு பண்ண முடியுமானா முடியாது. ஸோ உங்கள் லக்னங்களையும் நம்ம கனெக்ட் பண்ணோம், உங்கள் தசாபுத்தியை கனெக்ட் பண்ணுறோம், உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய அந்த லக் என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்கு இப்போ என்ன தான் அப்படி ப்ராப்ளம்? ஆக்சுவலாக பார்த்தா மெயின் பிளானட்டே சனி தான், அது எந்த தொல்லையும் பண்ணல. ராகு 4th ஹவுஸில் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ. 10ல் கேது என்னென்னா வேலை இழந்துருவீங்கன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. சில பேருக்கு வேலை செய்ய பிடிக்காது, சில பேருக்கு சொந்தமாக தொழில் செய்யலான்ற ஐடியா வரும், சில பேருக்கு வந்து மைக்ரேட் ஆகணும்னு தோணும், ஒரு சிலருக்கு வேலை மாற்றியே ஆகணும், பிடிக்கவே இல்லை,
எனக்கு வேலை செய்கிற இடத்துல மரியாதை இல்லை, எனக்கு ஒரு அங்கீகாரமே இல்லை, என்னால் தாங்க முடியல, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் என் மேலே எல்லாம் ப்ளேம் பண்ணுறாங்க, யாரோ செய்த தவறுக்கெல்லாம் என் மேலே பழி போடுறாங்க, என்னை எப்படியா சப்ரஸ் பண்ண பார்க்குறாங்க. இதெல்லாம் தான் அதிகமான பலனை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது பிகாஸ் ஆஃப் த கேது, 10ல் வந்து கேது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி காரணங்கள்னால நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள்லாம் எப்படி போகும், ஃப்யூச்சரில் எப்படி போகும், இதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு விஷயம்னா தனுசு ராசின்றத மைண்டில் வச்சுங்க. நீங்கள் மூலம் இல்லை பூராடம் இல்லை உத்திராடம் ஃபஸ்ட்டு பாருங்கள். லக்னம் என்னன்னு என்னைக்காவது பார்த்தீங்களா? நம்ம என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம், அது தனுசோட ஒத்து போகுதா, அது அதிர்ஷ்டமாக இருக்கா, யோகமாக இருக்கா, அது நடக்கக்கூடிய பலன் தருமா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2024 ஆகஸ்ட் டு டிசம்பர் 2024 பலன்கள் எப்படி இருக்குன்னா, மேஷ லக்னமாக பிறந்து நீங்கள் தனுசு ராசியாக பிறந்திருந்தால், ஒருவேளை நீங்கள் வந்து கன்னி லக்னமாக பிறந்து தனுசு ராசியாக இருந்தால், விருச்சிக லக்னம் இல்லை தனுசு லக்னம், இந்த 4 லக்னங்களில் பிறந்து தனுசில் ராசியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷம் நீங்கள் நினச்சபடி நிறைய பிளானை மாற்ற முடியும். இது ஒரு பலன். ரெண்டாவது, ஒருவேளை இதுக்கு அடுத்த லெவல்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் கன்ஃபார்மு. அடுத்தது வந்து கொஞ்சம் முயற்சி பண்ண எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் ரிசல்ட் தரும்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை நீங்கள் ரிஷபம் இல்லை மிதுன லக்னமாக பிறந்திருக்கலாம், ரிஷபம் இல்லைன்னா மிதுன லக்னமாக பிறந்திருக்கலாம், துலாம் லக்னமாக பிறந்திருக்கலாம், ஆனால் ராசி தனுசாக இருக்கும், மகர லக்னமாக பிறந்திருக்கலாம், ஆனால் ராசி தனுசாக இருக்கும். அந்த அடிப்படையில் கூட இது ரிசல்ட்டை கொஞ்சம் புஷ் பண்ணால், கொஞ்சம் ட்ரை பண்ணால் அது கொடுத்துரும். இது லக்ன அடிப்படையில். மூணாவது தான் நான் சொன்னேன், லாஸ்ட்டு விடுபட்ட ஒரு 4 இருக்குது, கடகம், சிம்மம், கும்பம் அண்ட் மீனம். ஏன்னா அதுக்கெலாம் டிரான்சிஷன் வந்து கொஞ்சம் கேட்ட உடனே பலன் கிடைக்கிற இடத்துல இல்லை, அதனால் போராடிட்டுருக்கு. இருந்தாலும் அவங்க கூட நீங்கள் முயற்சியை தீவிரப்படுத்தினீங்கன்னா, அதிகப்படுத்தினீங்கன்னா அதுக்கு பலனை வந்து கொஞ்சம் லேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் கன்ஃபர்மேஷன் தசாபுத்தி. தசாபுத்தி என்னன்னு என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? எந்த தசை நடக்குது? ஏன்னா மூலமில் பிறந்திருப்பீங்க, பூராடமில் பிறந்திருப்பீங்க, நடக்கிற தசை சந்திரனாக இருக்கும், செவ்வாயாக இருக்கும், அதிகம் பேருக்கு ராகு, தனுசில் பிறந்த ராகு திசை, இதெல்லாம் இந்த மிடில் ஏஜ்லாம் ராகு வந்துடுவாங்க, இல்லை குரு திசை 50+ போயிட்டீங்கன்னா குருக்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. ஸோ அப்போது என்ன தசை நடக்குது, அந்த தசை நம்ம பேர்த் சார்ட்டுக்கு லக்காக இருக்கா, எப்படி லக்காக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. அது வந்து யோக கிரகமா, அது 14/7/10க்கு அதிபதியா, இல்லை 159க்கு இன்ஃப்ளூயன்ஸ் வருதா, என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது, அது எந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்க போகுது, அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு வந்து ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துரும். சரி, கண்டிப்பாக நான் நல்லது தான் செய்வேன், கண்டிப்பாக நான் நல்ல ரிசல்ட் தான் கொடுப்பேன், அதை காமிக்கும். அதுக்கப்புறம் தான் பேர்த் சார்ட், அந்த ஜனன ஜாதகத்தில் ஏதாவது மைனஸ் இருக்கா, ஏதாவது தோஷம் அடைஞ்சிருக்கா, சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது. இப்போ செவ்வாய் வந்து சில பேர் வீடு வாங்கணும் ட்ரை பண்ணுவாங்க, பல வருஷம் ட்ரை பண்ணுவாங்க, ஒன்றுமே நடக்காமே இருக்கும், ஏன்னா செவ்வாய் அங்கே பொசிஷன் இருக்காது. சில பேருக்கு வந்து குழந்தை பாகத்தில் ஏகப்பட்ட போராட்டங்கள், இந்த வருஷம் பிறந்துருமா, அடுத்த வருஷம் பிறந்துருமா. எப்பவுமே குழந்தை அப்படின்ற பிறப்புக்கு வெறும் ஒரு பெண் ஜாதகமாக, வெறும் ஒரு ஆண் ஜாதகம் மட்டும் பலன் தராது. இருவரின் ஜாதகத்துடைய இணைவு தான் பலன் தரும். ஏன்னா அது 2 எனர்ஜியோடைய காம்போ. ஸோ 2 பேர்த்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணால் தான் உங்களுடைய 5th ஹவுஸ் 2 பேருக்கும் எப்படி இருக்குது, 7th ஹவுஸ் 2 பேருக்கும் எப்படி இருக்குது, 9th ஹவுஸ் 2 பேருக்கும் எப்படி இருக்குன்னு கனெக்ட் பண்ணி பார்த்து தான் நீங்கள் குழந்தைகளை பற்றின புரிதலுக்கு வர முடியும். அடுத்தது மாணவர்கள் மெயினாக படிப்பு, தனுசு சேலஞ்சிங்காக இருக்குது, எல்லாமே டஃப்பாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதே புரியல, ஃபாரின் போய் படிக்கலாமா, லோக்கலில் படிக்கலாமா, இல்லை நம்ம எஜுகேஷன் லோன் வாங்கலாமா, தைரியமாக போனால் சக்ஸஸ் பண்ணுவோமா, எக்ஸாம்லாம் கிளியர் ஆகுமான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ். பட் நான் சொன்ன இந்த காம்பினேஷனில் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தோட எடுத்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த புரிதல் வரும். அதனால தான் ஒரு முடியும் lifehoroscope.in. ஒருவேளை ஹாரோஸ்கோப் இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், வெப்சைட் யூஸ் பண்ணி ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி முதல்ல உங்கள் செல்ஃபாக உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி பாருங்கள். பார்க்கும்பொழுதே உங்களுக்கு நிறைய விதத்தில் உங்களுடைய புரிதல் ஏற்படும். அதனால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் ரொம்ப அழகாக கிளியராக கொண்டு போக முடியுன்றது என்னுடைய கருத்து. ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்லையும் அதுதான். ப்ளஸ் வந்து உங்களுடைய ஃபேமிலி, மெயினாக அந்த ஃபேமிலி அண்ட் ஹெல்த்து. நிறைய பேர் வந்து ஹெல்த்து வந்து எப்போ பாரு எதாவது பண்ணிகிட்டே இருக்குது, எப்போ தான் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் அந்த விடையை வந்து அந்த தசா புத்தி கொடுத்துரும். அது ஒரு வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆகஸ்ட் டு டிசம்பர் 2024 தனுசு நாட் பேட். நான் சொன்ன லக்னங்களுடைய காம்போ இருந்தால் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்த லெவலில் லக்னங்களை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்காவது புஷ் பண்ணால் கிடைக்கும். கடைசியாக இருக்கிற டஃப்பான லக்னங்களுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முயற்சி கடுமையாக எடுக்கணும். வாழ்த்துக்கள். மகரம். ஸோ மகரம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் 2024 உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா 7.5 சனி முடிகிற தருவாயில் குறிப்பாக வந்து இந்த பாத சனியோடைய எண்டு இருக்கும். ஸோ மகரம் எப்படியும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்கன்னு சொல்லியிருந்தேன். பர்டிகுலராக அந்த ராகு கேது பயிற்சி ஒரு பெரிய ரோல் அதுதான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஏன்னா ராகு கேது வந்து உங்களை விட்டு விலகின பிறகு சனி மட்டும் தனியாக உங்களை எதுவும் பாதிக்காது. ஏன்னா சனி உங்களுடைய ராசிநாதன்.
உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறதுனால அது பெரிய லெவலில் உங்களை பாதிப்பை கொடுக்கறதில்ல. இப்போ குருவுடைய பார்வையும் வந்து ஒரு அட்வான்டேஜாக மாறி இருக்கு. இதெல்லாம் இருந்தும் இன்னும் கூட நிறைய பேர் மகரம் சில பேர் சொன்னபடி நல்ல மாற்றங்கள் தெரியுது, ஜாபில் வித்தியாசம் தெரியுது, எனக்கு நான் ஸ்டூடெண்ட், எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவான மைண்ட் செட் வந்திருக்கு, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தொல்லைலாம் குறைஞ்சிருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இன்னும் கூட மாறல, வேர்ஸ்ட்டாக இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் மந்த்ஸ்லாம் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுனே புரியல, ஒருவேளை ஏதாவது தசாபுக்தி சரியில்லையா அப்படிங்கிற குழப்பமும் ஒரு சிலருக்கு வந்திருக்கு. நான் ஒரு கம்பைன் பண்ண ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். எப்படி வந்து ஒரு ராசியை நீங்கள் வந்து செக் பண்ண நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். மகர ராசிங்கிறது உங்களுடைய சந்திரன், சந்திரனா ராசிநாதன், ராசிநாதனா உங்களோட மனநிலை, அதில் தான் உங்களுக்கு ஆர்வமும் ஆசையும் உண்டாகிட்டே இருக்குது. இப்படி என்றைக்காவது நீங்கள் உங்கள் லக்னம் என்ன, அதோடைய அடிப்படையில் எப்படி உங்கள் பர்த் சார்ட் இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? அதை ஒரு தடவை செக் பண்ணிங்கன்னா கிளியராக இதுக்குள்ள ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன். இப்போ நம்ம ஆகஸ்ட் 2024 டிசம்பர் 2024 இந்த 5 மாதங்களில் மகர ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய ஒர்க், உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாப் சேஞ்ச், உங்களோட மணி, உங்களோட பிஸ்னஸ், உங்களோட வெல்த், நீங்கள் வீடு வாங்குகிற ஐடியா இருக்கலாம், ஃபேமிலி, கல்யாண விஷயம், உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் என்ன ஆகும், எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் எக்ஸாம்ஸ், ஃபாரின் ட்ராவல், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது ஒரு லக் இருக்குமா, சீனியர் சிட்டிசனாக இருக்கும், எங்களுக்கு இந்த 7 சனி ஏதாவது பெட்டராக இருக்குமா, நிறைய பேர் ஹெல்த் பிரச்சனை, அந்த ஹெல்த்லேருந்து டோட்டலாக ரிலீவ் ஆகி நிம்மதியாக இருப்போமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு என்ன பதில்னா முதல்ல நீங்கள் மகர ராசின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 30 மார்க்ஸ் கொடுத்துட்றேன். அவுட் ஆஃப் 100 இது வந்து 30 மார்க்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். நமக்கு 30 ஸ்கோர் வந்துடுச்சு, மகரமாக இருக்கிறதுனால 30 ஸ்கோர், பேலன்ஸ் ஆகஸ்ட் டு டிசம்பர். கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறதுன்னா லக்னம் என்னென்னு பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னம் மகர ராசி, ரிஷப லக்னம் மகர ராசி, மிதுன லக்னம் மகர ராசி, கன்னியா லக்னம் மகர ராசி, துலாம் லக்னம் மகர ராசி, ஒருவேளை நீங்கள் மகர லக்னம் மகர ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த காம்பினேஷன் இருந்தீங்கன்னா, ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், இந்த காம்பினேஷனில் இருந்தீங்கன்னா 6 லக்னத்தை கனெக்ட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக இந்த 2024 வருஷம் இப்போ இருக்கிற டைம் உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்த பண்ண ஹெல்ப் பண்ணிடும். அது வேலை, படிப்பு, ஃபேமிலி ப்ராப்ளம், இல்லைனா ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதோ ஒரு விஷயம் சான்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணிடும் இந்த லக்னங்கள் இருந்தீங்கன்னா. அதுக்கடுத்து அதுக்கு ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் தரேன். இப்போ அந்த லக்னம் 6 லக்னம்னா நீங்கள் இன்னொரு 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 30 + 30 அவுட் ஆஃப் 100 நான் போடுறேன். இப்போ மீதி உள்ள இந்த 40 எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? என்ன தசை நடக்குது, மகரமில் பிறந்தால் என்ன தசை நடக்கிற வாய்ப்பு இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு டைட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். ஸோ உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த நட்சத்திரங்களில் பிறந்து உங்களுக்கு ஒருவேளை தசாபலன் என்னவா இருக்கலாம், சான்சஸ் எப்படி இருக்குது? ஒருவேளை திருவோணம் பிறந்தாலும் ராகு தசை, அப்புறம் குரு தசை, அப்புறம் சனி தசை, எதர் ராகு, குரு, சனி. ஒருவேளை வயது ஒரு 50, 60 கிட்ட போச்சுன்னா ஒருவேளை புதன் தசையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். இப்படி தான் உங்கள் கிராஃப் இருக்கும். இப்போது நான் என்ன சொல்கிறேன், அந்த நடத்துகிற கிரகங்கள் ஒருவேளை குருவோ இல்லை சனியோ புதனோ இருந்தால் அது யோகரா உங்கள் ஜாதகம்க்கு வந்து உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவான பிளானட்டா, அது 14710 கேந்திரத்துடைய அதிபதியா, இல்லை 159 கோணத்துடைய அதிபதியா, அது எந்த ஹவுஸ் லார்டாக இருக்கார், அதை வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புக்திநாதன் யார், அந்த புக்திநாதன் வந்து எப்படி உங்களை வந்து வழி நடத்துகிறார், உங்கள் பர்த் சார்ட் ஏதாவது தோஷம் இல்லாமல் இருக்கா, க்ளீன் சார்ட், எந்த க்ளீன் சார்ட், 8 சுத்தம், விரயமான 12 சுத்தம், க்ளீன் சார்ட் அப்படின்னா அப்போ எந்த ட்ரபுளும் உங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். அப்போ மகர ராசியை பிறந்திருந்தாலுமே நான் சொன்ன 6 லக்னம் உட்பட்டு அதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசா புக்தியும் பர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ அந்த 100க்கு எவ்வளோ ஸ்கோர் வேணாலும் நீங்களே பண்ணலாம் செல்ஃபாக. அப்போ தான் ரிசல்ட் வந்து நமக்கு நடக்கும், கிடைக்கும், உறுதி, கல்யாணம் நடந்துடும், எக்ஸாமை கிளியர் பண்ணுவோம், ஃபாரின் ட்ராவல் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் அது கொடுக்கும். அதுக்கு அடுத்து அதுக்கு ஏதாவது ரெமடிலாம் இருக்கானா, ரெமடி எல்லாத்துக்குமே இருக்காது. அது பர்சனலாக 1-to-1 நீங்கள் பண்ணுறது, அது மொத்தமாக ஓவராலாக பண்ணுறது இல்லை. அடுத்த விஷயம் என்னென்னா நம்ம பார்க்குறது வந்து உங்களுடைய மற்ற லக்னங்கள். அப்போ மற்ற லக்னங்களை பிறந்தால் ஒன்றுமே நடக்காதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்போம். அது அப்படி கிடையாது. ஏன்னா விடுபட்ட லக்னங்களை சொல்கிறேன். நான் ஏற்கனவே பாசிட்டிவாக இருக்கிறத சொன்னேன். இப்போ விடுபட்டது என்னென்னா கடகம், சிம்மம், கும்பம், மீனம், அப்புறம் தனுசு,
விருச்சிகம். இந்த 6 லக்னங்களுக்கு நான் வந்து இதை கனெக்ட் பண்ணல. ஏன் கனெக்ட் பண்ணலன்னா அவ்வளோ ஸ்கோர் அது சப்போர்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு 30 ஓகே, செகண்ட் 30ல் நம்ம வந்து ஒரு 15 கொடுக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்னன்னா நீங்கள் புஷ் பண்ணணும். ஒருவேளை தசாபுத்தி நல்லா தான் அதையும் மீறி இது கொண்டு வந்துடும். இதுதான் காம்போ. ஆஸ்ட்ராலஜி வந்து இந்த காம்போவில் தான் வேலை செய்யும். ஸோ இதை உணர்ந்து நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்கள்கிட்ட பர்த் சார்ட் இருக்குது, சின்ன வயசுலேயே எழுதின ஜாதகம் இருந்தால் அதில் புரிதல் இருக்குது, தசாபுக்தி ஸ்பிளிட் இருக்குன்னா எடுத்து பாருங்கள், ரீட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா lifehoroscope.inல ஒரு கிளியரான ஹாரோஸ்கோப்பை எடுத்து அப்ளை பண்ணி ஸோ அதில் நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய புரிதல் வரும். எந்த உலகத்தில் நீங்கள் இருந்தாலும், எந்த உலகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலுமே அந்தந்த டேட் ஆஃப் பர்த் அந்தந்த ஏரியா அந்தந்த லொக்கேஷனை போட்டிங்கன்னா அந்த லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் பேஸ் பண்ணி அந்த ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்ன காலகட்டத்தை நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது. அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த புரிதலோட மகர ராசியை சேர்ந்த நீங்கள் துவழாமல் தளராமல் ஒரு பலனை முயற்சி செய்யுங்க. ஏன்னா உழைப்புக்கே அதிபதி சனி, அந்த ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய முயற்சி எவ்வளோ தூரம் கடுமையாக இருக்கோ அந்த அளவுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னென்னா 2024 நிறைய மாதங்கள் ஒரு 6ல் தான் சொல்ல முடிஞ்சே தவிர பாசிட்டிவான விஷயத்தை சொல்ல முடியல. அப்புறம் நிறைய பேர் கும்பம்னா துன்பம், கும்பம்னா வந்து ஒரு ராசியை மாற்றிக்க முடியுமா அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. பட் என்னென்னா நாம் வந்து உணர்கிற ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதே மாதிரி தான் முன்னாடி தனுசு ராசி, அதே மாதிரி தான் முன்னாடி விருச்சிக ராசி, மகர ராசி எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக நோட்ஸ் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கும்பத்துக்கு இப்போ வந்து கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாம் மாறதான் போகுது. இன்னொன்று எல்லா கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கும் இந்த மாதிரியான தடங்கள் வருத்தங்கள் இருக்கிறது இல்லை. அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்குது. கும்பம் அப்படிங்கிறது வெறும் ராசி தான். அதை வந்து சனி ஆளுமை செய்தாலும் அதில் முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று பிரியும். இதில் 3ஆம் சுற்று உள்ளவங்களுக்கு வந்து சில உடல் ரீதியான வருத்தங்கள், முதல் சுற்று வாழ்க்கையில் நிறைய சோதனைகள், 2ஆம் சுற்று வளர்ச்சியை நோக்கி போவீங்க. இப்படி ஒரு பிரிவினையை வச்சுக்கலாம். அதில் பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது ரொம்ப வேர்ஸ்டான லக்னத்தை சேர்ந்துருக்கீங்களான்னு பார்க்கணும். அந்த லக்னங்களில் வந்து கும்ப ராசியில் பிறந்து உங்களுக்கு ஒரு வேளை சிம்மம் அல்லது கடகம் அல்லது கும்பம் அல்லது மீனம், இந்த 4 லக்னங்கள் தான் அதிகமான தடைகளும் அதிகமான போராட்டங்களும் கொடுத்துட்ருக்கோம். மெயினாக பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், இந்த 3 இடம் தான் மெயின். உள்ள இதில் இல்லை நீங்கள் உள்ள மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இதெல்லாம் சார்ந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. அதில் மெயினாக நிறைய பேர் கும்பராசி மகர லக்னம், மகர ராசி கும்ப லக்னம், இல்லை கும்பராசி கும்ப லக்னம், இந்த காம்போலேயே இருப்பாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது என்ன வக்கர காலங்கள் மட்டும் அதிகமாக ட்ரபிள் கொடுக்கும், மற்ற டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடும். ஸோ இப்போ 2024 இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் டு 2024 டிசம்பர் இந்த காலகட்டம் இந்த கும்பம் என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டாம் எப்படி போகும். நான் ஏற்கனவே இந்த லக்னத்தை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன லக்னங்களாக இருந்தால் கும்பம் வந்து பெரிய பாதிப்புலேருந்து சிறிய பாதிப்பாக மெயின்டைன் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணால் தசாபுக்தியை பார்க்கலாம். அந்த தசாபுக்தியில் வந்து என்ன தசை என்ன புக்தி, உங்களோட தசை வந்து ஒரு வேளை வந்து ஒரு யோகமான தசையாக இருக்கா, சனி தசையா. ஏன்னா நிறைய பேருக்கு நான் பார்த்தேன் கும்பராசியாக இருக்கும், லக்னமும் கும்பமாக இருக்கும், இல்லை மகரமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சனி தசையும் நடக்கும், சனி புக்தியும் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன் இருந்ததுன்னா அது வந்து அவ்வளோ பேடாக இருக்குன்றது என்னோடய ஒரு ஒப்பீனியன். அப்போது பொறுமை அதிகம் வேணுன்றது தான் அதோடைய கருத்து. இல்லை தசை வந்து புதனில் இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல, பர்த் சார்ட்டில் எனக்கு புதன் நல்லா இருக்கார், யோக கிரகமாக இருக்குது, எனக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது, எனக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, எனக்கு வந்து வேகமான வளர்ச்சியும் ஆற்றலையும் கொடுக்க போகுது, இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு கவலை இல்லை. ஸோ கும்பராசியில் பிறந்து நிறைய காலங்கள் ஏன் என்னால் எதுவும் பாசிட்டிவாக கொடுக்க முடியலன்னா சனி வந்து ஜென்மம்னா ஃபஸ்ட் ஹவுஸ். சரி உங்கள் ராசிநாதன் தான், அது ஏன் எங்களை வந்து அவ்வளோ ட்ரபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சோதனையை தான் கொடுக்குறாரு, ட்ரபிள் பண்ணல. அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கிறத பொறுத்து அடுத்த ரிசல்ட்டை கொடுக்க போகிறாரு. செகண்ட் ஹவுஸில் ராகு வந்து இன்கம் கொடுத்தாலும் கூட நிறைய வகையில் அந்த பணத்தை வந்து அதாவது உங்களோட இருக்க விடாமல் செலவுகளையும் குழப்பத்தையும் குடும்பத்தை அப்படியே குழப்பத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் அப்படியே விரயம் பண்ணிகிட்டே இருக்கும். அது ராகுடைய வேலை, அது கரெக்டாக செய்யுது. குரு 4th ஹவுஸ் நல்ல பொசிஷன் கிடையாது. குரு எப்பவுமே நல்ல இடத்துல இருந்தார்னா அதோடைய அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கும், அந்த காலகட்டம் இப்போ கிடையாது. ஸோ அடுத்த ஒரு 5 மாதங்கள் ஆகஸ்ட் டு டிசம்பர் 2024 அதில் பர்டிகுலராக ஆகஸ்ட் எண்டு, அதே மாதிரி வந்து செப்டம்பர் 15 இந்த டைம்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் அடுத்த 5 மாதங்களில் நவம்பர் வந்தால் தான் கும்பத்துக்கு ஓரளவுக்கு சார்ஜ் எடுக்கும், கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக்டிவேஷனை கொடுக்கும். அது வரைக்கும் சுமாராக போகும், ஸ்லோவாக போகும். ஸோ மெதுவாக செல்லக்கூடிய அந்த கும்பராசியை நீங்கள் வேகம் எடுக்கணும்னு போராட வேண்டாம்.
பர்டிகுலராக வேலை விஷயம், உங்களுடைய முயற்சி, உள்ள பொருளாதாரம், கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்பு, லவ் ரிலேஷன்ஷிப்பு, கல்யாண முயற்சி, அப்புறம் மாணவர்கள் மெயினாக படிக்கும்போது விரும்புகிற ஒரு காலேஜ் கிடைக்குதா, விரும்புகிற சீட் கிடைக்குதா, விரும்புகிற இடத்துல பிரயாணம் ஏற்படுதா, ஃபாரின் ட்ராவல் கிடைக்குதா, கிளிக் ஆகுதா, வீசா கிடைக்குதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இன்னும் பெண்டிங் எதை தொட்டாலும் டிலே. ஏன் இந்த டிலேன்றது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கோபம். ஏன்னா வேகமான ஒரு ராசி கும்பம், பட் நடக்கிற பலனெல்லாம் ரொம்ப மெதுவாக நகருது, ஒரு ஆம வேகத்தில் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்படும். பட் இதெல்லாம் உங்களை பயங்கரமாக சோதிக்குது. அதில் எப்படி முடிவெடுக்க போகிறீங்க, அதில் எப்படி நீங்கள் முன்னேற போகிறீங்க தான் பாயிண்ட். இதை தான் நான் சொன்ன ஒரு செக்லிஸ்ட் போடுங்க. ராசி கும்பம், லக்னம் என்ன, அது ஒரு அதிர்ஷ்டமான லக்னமாக இருக்கா, அடுத்து என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, உங்கள் பர்த் சார்ட்டில் அந்த தசா புக்தி பிளானட் நல்லா இருக்கா, வலுவாக இருக்கா, பாசிட்டிவாக இருக்கா, யோகமாக இருக்கா, முன்னேற்றத்தை கொடுக்குதா, இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் துணிச்சலாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இல்லைனா அமைதியாக ரொம்ப அடக்கமாக சாந்தமாக ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா கடவுள் வழிபாடோட அடுத்த 5 மாதங்களில் குறைஞ்சபட்சம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரை கடந்துட்டிங்கன்னா போதும். நவம்பர், டிசம்பர்லேருந்து உங்களுக்கு செல்ஃபாகவே பலன்கள் ஓரளவுக்கு சேஞ்சஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், எல்லா ராசிக்கும் சோதனை வரும். எல்லா ராசிக்கும் சனியோடைய ஆதிக்கமும் வரும், ராகு கேதுடைய ஆதிக்கமும் வரும், சோதனையும் வரும். யாரை ஸ்மார்ட்டாக கிடக்கிறாங்கன்னா பொறுமை இழக்காதவர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், அதுக்காக முயற்சியை பல மடங்கு எடுத்து செய்பவர்கள், சகித்துக்கொள்பவர்கள், தாங்கி கொள்ளக்கூடிய மனோபாவம் உடையவர்கள் தான் அதை வெல்லக்கூடிய சக்தி அடைகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் உங்களை அந்த மாதிரி பலப்படுத்திங்க. வாழ்த்துக்கள். மீனராசி. 7 சனி துவங்கினதுலேருந்தே நிறைய பேருக்கு 7 சனி விரயம், செலவு, அலைச்சல், மன உளைச்சல் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு குழப்பம். அப்புறம் ஃபஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்ட், அதுவே நிறைய பேருக்கு சந்தேகம். ஏன்னா ஜனன காலத்தையே சந்திரன் பக்கத்துலேயே சனி இருந்திருக்கும். ஒரு 2.5 வருஷம் 7 சனி நடத்திட்டு இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கு, ஆனால் வயசு வெறும் 30 ஆகுது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிற பதில் புரிஞ்சுங்க. மீனம் சனி போட்டு தாக்குதல் அதிகமாக இருக்குமான்னு பார்க்கணும். முதல்ல மீனராசி ஓரளவுக்கு மிதமாக தான் இருக்கும். மீனத்தை சனி எப்படி கெடுக்குது அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் காலச்சக்கரத்துக்கே 12வது ராசி மீனம். காலச்சக்கரத்துக்கே 12வது ராசியாக இருக்கிற அந்த மீனத்தில் போய் சனி வரும்பொழுது மனிதர்களுக்கு அலைச்சலும் மன உளைச்சலும் அதிகமாகும். அவ்வளோதான். மீனத்தை அப்படி தான் படுத்தும். ஸோ ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துல திடீர்னு நகர விடும், வேலையை திடீர்னு மாற்றி விட்டுரும், ஊரை திடீர்னு மாற்றி விடும், திடீர்னு ஒரு அலைச்சல் அதிகரிக்கும். மனசு ஒரு இடத்துல நிற்காது, என்ன பண்ணுதுன்னே புரியாது, ஒரு குழப்பம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம். திருமண வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஒரு நடுக்கம். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு தடுமாற்றம், ஃபேமிலி லைஃப்பை கரெக்டாக கொண்டு போயிட முடியுமான்னு ஒரு சிலருக்கு பயம், ஒரு சிலருக்கு எல்லாம் சரியாக தான் போதா, சில பேர் கல்யாணமே பண்ணிக்கிறதுல கூட பார்த்திங்கன்னா ஒரு பயம், இது கரெக்டாக வருமா கரெக்டாக வராதா, அந்த ஒரு குழப்பம். இந்த மாதிரி ஒரு மனதளவில் உள்ள போராட்டம் தான் அதுதான் சனி பண்ணிகிட்ருக்கு. இது எல்லா மீனராசிக்கும் நடக்குமானா நடக்காது. அது சுற்று 1, 2, 3 பிரியும். அதை விட மெயினாக லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு ஜாதகம் எப்படி இருக்குது, தசாபுத்தி என்ன இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் மீனராசி. ஸோ மீனத்தில் நீங்கள் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஏதாவது நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் தசைகள் என்ன நடக்குது, சுக்கிர தசையை கடக்காமல் போக முடியாது. அந்த சுக்கிரன் மீனத்துக்கு அதிர்ஷ்டம் கிடையாது, பட் ஆனால் மீனத்தை தான் உச்சம் அடைகிறார். பொதுவாக மீன ராசியோ இல்லை மீன லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும்போது குறைஞ்சபட்ச சுகபோகத்தை சுக்கிரன் கொடுத்துரும். அது நல்லதில் போய் முடிக்குதோ கெட்டத்தில் போய் முடிக்குதோ தெரியாது, ஆனால் சுகபோகத்தை கொடுக்கும். கொடுத்து அதுக்கப்புறம் அது கெடுக்குதா நன்மையை தருதானது அவங்கவுங்க சுய லக்னத்தை பொறுத்து தான். ஸோ மீன ராசி உங்களுக்கு என்னென்ன லக்னங்கள்லாம் ஃபேவராக இருக்கும்ன்றதை நம்ம முதல்ல ஒரு செக்லிஸ்ட் எடுப்போம். மேஷ லக்னமாக பிறந்து மீனராசியாக இருந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் 2024 இந்த 5 மாதங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. செலவு இருந்தாலும் வரவு இருக்குது, ஒரு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் இருக்குது, ஆதாயத்தோட அலைச்சல் செலவோட வரவு, இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்தாலும் கொடுக்கும், மிதுன லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, செலவு இருந்தாலும் நல்ல செலவு, வீடு வாங்குறீங்க, சூப்பர் செலவு, வீடு கட்டுறீங்க, வாகனம் வாங்குறீங்க, சொத்துக்கள் சேர்க்குறீங்க, ஆபரணங்கள் சேர்க்குறீங்க, பசங்களை படிக்க வைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பலன்களை அது கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் கன்னி லக்னம் மீனராசி அப்படியே 7 to 7 அந்த காம்பினேஷனும் கிளிக் பண்ணிட்டோம். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, இப்போ கல்யாண ஏற்பாடு டக்கு அரசல் புரசலாக நடக்கும். திடீர் கல்யாணம் மாதிரி, திடீர் கடன் வாங்க, திடீர்னு கல்யாணத்தை முடிப்பீங்க, வேகமாக நடக்கும். அதே மாதிரி நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து மீனராசியாக இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு இருந்தால் அப்படி கடைசியாக ஓகே நடந்தது அப்படின்ற மாதிரி பலனை கொடுத்துரும். அப்போ மற்ற லக்னங்களுக்கெல்லாம் அந்த யோகங்கள் பெருசாக கொடுக்கறதில்ல. ஏன்னா நீங்கள் உதாரணத்துக்கு மீன லக்னமாக இருக்கலாம், கும்பம், மகரம், தனுசு, துலாம், கடகம், சிம்மம், இந்த லக்னங்கள்லாம் அந்த அதிர்ஷ்டத்தை பெருசாக கொடுக்கறதில்ல. அதுக்காக நடக்காதுன்னு கிடையாது. தசாபுத்தி அதிகம் மீறி வலுவாக இருந்தால் நல்ல தசைங்க. எனக்கு சுக்கிர தசை, லக்னம் துலாம்,
எனக்கு சுக்கிர தசை லக்னம் வந்து சிம்மம் ஆனால் சுக்கிரன் நல்லா இருக்க ஸ்கோர் பண்ணிட்டார், அப்போ ரிசல்ட் கொடுக்கும். நம்ம என்ன தசா புத்தி அதை பேஸ் பண்ணி தான் அந்த பலனை கொடுக்க போகுது. அதில் மீன ராசியாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாக என்னுடைய கருத்தை நான் சொல்கிறது, நிறைய புலம்பல், நிறைய வருத்தம், இதுக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னா, மீனத்தில் ஒரு ப்ளஸ் இருக்குது. உங்கள் ப்ளஸ்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நடக்கலைன்னா அடுத்த விஷயத்தை டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணுற ஒரு குணம் வந்து மீனத்துக்கு உண்டு. ஸோ ஜம்ப் அடிக்கிறதுக்கு அந்த புத்தி வந்து தயாராகிடும். ஸோ ஒன்று சரி வரலையா அதை போட்டு சரி வரணும் போராடுறதுக்கு பதிலாக டக்குன்னு நீங்கள் வந்து அடுத்ததுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ உள்ள இந்த விரைய சனியை நீங்கள் ஏன் சுப விரயமாக அதை மாற்றிக்கக்கூடாது? அப்போ அதை நல்ல விதமாக நல்ல செலவுகளாக மனசார படிக்க வைக்கிறீங்களா? ஹோம் எஜுகேஷன் லோன், இல்லை ஹோம் லோன், இல்லை வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் லோன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு லோன்ஸில் உங்களை என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த விரயம் வந்து ஒரு பக்கம் லோனாக போகுது, அது ஒரு பக்கம் பொருளாக கன்வெர்ட் ஆகுது. 2 வகையில். ஆனால் பெரிய லெவலில் உங்களை அளவுக்கு மீறி போக வேண்டாம். 3வது, ராகு ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்குது, கேது 7th ஹவுஸில், குரு 3ல். ஸோ குடும்பம், கல்யாணம், ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இப்படி ஒரு மாதிரி ஒரு பண்ணலாமா, கல்யாணம் பண்ணலாமா, இன்னொன்று பண்ண வாழ்க்கையை வந்து அப்படி அனுசரிச்சுக்கலாமா, இல்லை கோவப்படணுமானே புரியாத சூழ்நிலை. அமைதி தான் ஒரே ஒரு பதில். ஸோ அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அடுத்தது இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் எப்போ தான் வரும், ஒரு வேகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எப்போ தான் நம்ம அடைய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இது டைம் இல்லை, அதுக்கு இது சரியான நேரம் இல்லை. அதுக்கு கொஞ்சம் காத்திருக்கணும், முயற்சி இன்னும் அதிகரிக்க தான் அந்த பலன் கிடைக்கும். ஸோ ஓவராலாக மீனமுக்கு நான் சொல்கிற பதில் என்னென்னா, உங்களுடைய ராசி மீனமாக இருக்கலாம், உங்கள் தசாபுத்தி என்ன, உங்கள் லக்னம் என்ன, அதோட ரீட் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஹாரோஸ்கோப் இருந்தால் ரீட் பண்ணி பாருங்கள். இல்லைனா lifehoroscope.in இந்த சைட்டில் போய் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி ஒரு கிளியராக டீட்டெயிலாக அது என்னன்றதை கனெக்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறும். வாழ்த்துக்கள்.